நாம் நின்றோனமாய் நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம் சகோதர சகோதரி. கடந்த வாரம் வாசித்த அதே வேதவாகத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல 106வது பக்கம், 106வது பக்கம், 106, 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தம் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து நாளை காண செய்து, ஒரு நாளை மாத்திரமல்ல இந்த மாதத்தையும் கூட்டி கொடுத்த ராஜா, இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல நிற்கும்படியான கிருபைகளை தந்திருக்கிறீர். இதனால கூட அடிக்கப்பட்ட அந்த மாம்சத்தை நோக்கி கழுகுலாய் எங்களை ஒன்று கூட செய்திருக்கிறீர். என்றால் கழுகு பிணங்க அடிக்கப்பட்ட மாம்சம் எங்கேயோ அங்க கழுகுகள் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் கழுகின் காலம் வரும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். நாங்கள் கழுகின் ஆவியை கொண்ட நாள்ல நாங்கள் இருக்கிறோம் ராஜா. நாங்கள் அடிக்கப்பட்ட மாம்சத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இதை எங்களுக்கு பிரித்து ராஜா, இதுல ஜீவனின் பாகத்தை புசிக்க கிருபலிங்க. இதனால அடியணி மறைத்து நீர் பேசுங்க அப்பா. அடியணின் ஞானங்கள் வெறுமையாய் போகட்டும். பலமுள்ள தூதன் தாமே இறங்கி வந்து என்னோட ஸ்தானத்தை எடுத்து பேசுங்க. அதே போல வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இப்பேற்பட்ட கப்பா கத்தாவே குளிரான சூழ்நிலைகள் கூட அப்பா இந்த ஆவலான இந்த மாம்சமானது பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறது, அதற்காக கூட நன்றி அப்பா. இங்க இருக்கிற எல்லா பலவீனத்தின் பாகங்களையும், கன நித்திரையின் சோர்வின் ஆவிகள், அசதின் ஆவிகள், அவிசுவாசத்தின் தன்மைகள் அப்பா, இந்த ஆராதனை தடை செய்கிறத எல்லா விதமான சத்துருவின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து பிறப்படுத்துகிறேன். நீர் பேசுங்க அப்பா. வந்த ஒண்ணுமே அவர் போகாதபடிக்கு அந்த எம்மாவூர் சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை மீண்டுமாய் விட்டு வந்த அப்பா அந்த எருசலேமுக்கு கடந்து செல்ல அப்பா கிருபைங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆலயம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நம்முடைய உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சகோதர சகோதரியே, சரி, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாரம் என்று அவளை எனக்கு சொன்ன போது எவ்வளவு மனமகிழ்ச்சியா இருந்தேன். ஆமென். நிச்சயமா கர்த்தருடைய ஆலயத்தை காட்டிலும் திருக்குதல் சொல்ற மாதிரி அது மனமகிழ்ச்சியான இடம் வேற இடம் இல்லை, இல்லைங்களா? ஏன்னா நம்ம எப்பொழுதெல்லாம் கூடி வந்திருக்கிறோமோ நமக்கான இந்த சகோதர சகோதரிகளை நம்ம குடும்பத்தை என்ன பண்றோம், நம்ம பார்க்கிறோம்ன்றது அர்த்தம், இல்லைங்களா? இப்ப ஏற்பட்ட கூடுகையை விட பல மடங்கு கோடிக்கணக்கான மடங்கு பெருசான கூடுகை ஒரு நாள் நமக்கு இருக்க போகுது, இல்லைங்களா? இந்த கூடுகை இன்னைக்கு எப்படியே என்ன டிஸ்போஸ் ஆகி போயிடும். ஆனா ஒரு நாளும் அது பிரியாத ஒரு கூடுகை நித்தியமா ஒரு நாள் இருக்க போது. அதுக்கென்றே நம்ம என்ன பண்றோம், வந்திருக்கிறோம். இல்ல பாஸ்டர் எப்போதுமே ஒரு விஷயத்த சொல்லுவார், நான் ஏன் இங்க வரேன்னு சொன்னா எப்பவுமே இப்படி வந்துட்டு கூடாததுக்காக வரேன்னு சொல்லுவார் பாஸ்டர். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்போ எதுக்காக இப்படி கூடி வந்திருக்கிறோம், இப்படியே கூடி வந்தனே இருக்க கூடாதுன்றதுக்காக கூடி வந்திருக்கோம். ஏன்னா இப்படியே கூடி வந்தனே என்னத்துக்கு யூஸ் இல்லையே. என்ன பண்ணுவாங்க, இப்படி இங்க இல்ல ஒரு நித்திய கூடுகைக்காக நம்ம வந்திருக்கிறோம், இல்லைங்களா? சரி, நம்ம செய்திக்கு நேராக கடந்து போலாம். நமக்கு நேரம் அதிகமா இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த நாள்ல எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம அந்த காரியத்தை குறிச்சு பார்க்கலாம், இல்லைங்க? சரி, நம்ம லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இல்லைங்களா? அந்த லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை குறிச்சு பார்த்தோம், இல்லைங்களா? ஏன்னா லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் எதை குறிச்சு பேசுது? என்ன அதிகாரம்? அது மீட்பின் அதிகாரம், இல்லைங்களா? என்ன மீட்பு தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்லைங்களா? அது மீட்புல 2 விஷயங்களை சொல்றாரு, இல்லைங்களா? மீட்புல முக்கியமான விஷயம் 2 விஷயங்கள் என்னங்க? என்ன விஷயம்? அது ஈர்ந்து போன நிலையிலிருந்து மீண்டும் மூலஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறது, இல்லைங்களா? மீட்புல இருக்கிற அந்த காரியம் நாங்க விழுந்து போனதை மீண்டும் ரச்சித்து மூலஸ்தானத்துக்கு கொண்டு வருது. இப்ப இந்த மீட்புக்கான 3 காரியங்களை குறிச்சு பார்த்தோம். முதல் விஷயம் எதுன்னு சொன்னா, முதல் காரியம் என்னங்க? ஆடு, காணாமல் போன
லாஸ்ட் ஷீப் இல்லைங்களா? அதாவது கரெக்டா தமிழ்ல அப்படி காணாமல் போனேன்னு கிடையாது, இழக்கப்பட்டதான். லாஸ்ட்னா என்ன அர்த்தங்க? LAST கிடையாது, LOST. அப்படின்னா லாஸ்ட்னு சொன்னா என்ன அர்த்தம்? இழக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்படி இழக்கப்படுறதுக்கு முன்னாடி அது என்னிடத்துல இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். காணாம போனதுன்றதை விட அந்த இழக்கப்படுதுன்னு தான் சரியான அர்த்தம். அப்போ காணாமல் போன, இழக்கப்பட்டு போன ஆடு, இழக்கப்பட்டு போன வெள்ளிக்காசு, இழக்கப்பட்டு போன குமாரன், இதான் 3 இல்லைங்களா? நான் அதை முன்னாடி லாஸ்ட் வீக் எல்லா காரியத்தை கொஞ்சம் சொல்லிட்டேன், அந்த அதிகாரத்துடைய அந்த பின்னணியை சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இனி அடுத்த கட்டத்துக்குள்ள போலாம், இண்டிவிஜுவலா நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ள போலாம். நம்ம முதல்ல இது ஆட்டை குறிச்சு பார்த்துட்டோம், அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அது என்னங்க? அறிவு இல்லாதது. 2வது காயின் ஜீவனற்றது இல்லைங்களா? 3வது என்னங்க? ஜீவன் இருந்தோம், அறிவு இருந்தோம், தன்னுடைய சுய காரியத்தெல்லாம் இழக்கப்பட்டு போன குமாரன். அந்த பகுதியில தான் சில இது எக்ஸாக்டா யாருக்கு பொருந்தோம்னா முதல் 2 விட இந்த 3வது எக்ஸாக்டா நமக்கு பொருந்தும். ஏன்னா நம்ம ராஜா வீட்டு பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லைங்களா? ஆனாலுமே சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய அமினிஷியாவில நினைவு இழப்பினால தேவனை சனிதியை விட்டு என்ன பண்றோம்? விலகி போயிடுறோம். அப்போ தேவன் என்ன பண்றாரு? ஏதோ ஒரு உபத்திரத்தை கொடுத்து மீன் நம்மளை கொண்டு வர. இதுதான் விஷயம் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உவமையை சொன்னாருன்னு பார்த்தோம். அந்த உவமையை சொல்லும் போது ஏறக்குறைய 3 தரமான கூட்டத்தார் இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். 1 பரிசேயரும் வேத பாரகரும், 2 யாருங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற பொது ஜனங்கள், காமன் பீப்புள், 3வது சிஷ்யர்கள். 3 கூட்டம் இருந்தாங்க. 3 கூட்டத்துக்கும் நடுவுல இந்த விஷயத்தை என்ன பண்றாரு? சொல்றாரு. ஏன் சொன்னாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பாவிகளோட ஆயக்காரரோடு கூட உட்காந்து பேசும்போது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுக்கிறாங்க. மீன்ஸ் அவங்க யாரா இருக்கிறாங்க? லீகலிஸ்டா இருக்கிறாங்க. லீகலிஸ்டா என்னங்க? பிரமாணத்தின்படி வாழ்றோம்னு சொல்லி நினைக்கிறவங்க, ஆனா அப்படி கிடையாது அவங்க இல்லைங்களா? ஏன்னா அந்த ஒட்டுமொத்த நியாய பிரமாணத்துடைய நிறைவேறுதல் யாரு? கிறிஸ்து தான். கிறிஸ்துவுக்கு தெரியும் எது பிரமாணம், எது சரியான பாகம்னு சொல்லி. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப எனவே அவங்க அந்த காரியத்தை குறித்து சொல்லும் போது அவர் இந்த உவமைகள் மூலமா நான் எதுக்காக வந்தேன் அப்படின்றத குறிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் பார்த்தோம். இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தது இந்த 3வது உவமையில பேசும்போது என்ன பண்றாங்கன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்றாரு இந்த ஸ்டோரின்னு சொன்ன, ஒரு மனுஷனுக்கு, ஒரு பெரிய மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகள் என்ன பண்றாங்க சொன்னா, ஒருத்தன் மூத்தவன் இளைவனா இருக்கிறாங்க, இவர் பெரிய லேண்ட் லார்டா இருக்கிறார். அப்படின்னா பெரிய என்ன ஜமீன்தாரா இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். இவர் நிறைய சொத்துக்கள் இருக்குது, இவர் ரொம்ப நல்லவர். பின்பதாக நான் சொல்றேன், நல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். இவர் ஒரு மனுஷனுடைய சுயாதீனத்தை தலையிடுகிறவர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த எல்லா குவாலிட்டிஸ் யாருக்கு பொருந்துன்னு சொன்னா தேவனுக்கு பொருந்தது. தேவன் எப்பொழுதுமே அவர் நல்லவராகவும் இல்லைங்களா, பெரிய இந்த பூமி முழுசும் உடைய தேவனாகவும் மகத்தான தேவனா இருக்கிறார். அவர் நம்முடைய ஃப்ரீவில்னா சுயசித்தத்துல ஃப்ரீவில், நம்முடைய சுயசித்தத்துல என்ன பண்ண மாட்டாரு? கை வைக்காதவரா இருக்கிறார். நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறவரா இருக்கிறார். என் நன்மையோ தீமையோ நீ ஃபாலோ பண்ணி நீயா என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளணும் வரணும்ன்றதுல அவர் கவனம் உள்ளவரா இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப இந்த கட்டத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, அதுல இளையகுமார் இருக்கிறான். இளையகுமார் என்ன பண்றான்? அவன் சொத்துக்களை கேட்கிறான். இப்ப நம்ம அதை குறிச்சு பார்த்தோம், எப்படி அவன் சொத்தை கேட்டான் அப்படின்றத குறிச்சு பார்த்தோம், எப்படி அந்த எண்ணம் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? எப்படி அவன் தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் உங்களுக்கு காட்டினேன் நானு. அவன் தவறான நண்பர்களோட ராங் ரிலேஷன்ஷிப்லோட இருந்தான், ராங் ஃபெலோஷிப்போட இருக்கும்போது, நம்ம அவர் இல்லாம இருந்தா கூட, நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா கூட தவறான வழிக்கு போறதுக்கான காரணங்களை அதை ஏற்படுத்தி கொடுக்குது. அநேக வாலிபர்களுக்கு இன்னைக்கு அது அவிதமா தான் இருக்குது, தேவனுடைய விசுவாசிகளுக்கும் அவிதமா தான் இருக்குது இல்லைங்களா? அதனாலதான் சொன்ன, கூடுமான வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகள் அல்லாத இல்ல தேவையில்லாத சம்பாஷணைகளையும் தேவையில்லாத ஃபெலோஷிப்களையும் தவிர்க்கணும். நம்ம எதை தவிர்க்கணும்? வசனம் சொல்லுது, தேவையில்லாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்குன்னு சொல்லுது. அதே போல தேவையில்லாத ஃபெலோஷிப்பையும் என்ன பண்ணும்? கெடுக்கணும். அப்போ வார்த்தையில இருக்கிற ஜனங்களோட கூட ஐக்கியப்படணும். அப்போ வார்த்தையை மட்டும் பேசும். அப்போ அது கரெக்டான ஒரு வழிமுறையை நமக்கு என்ன பண்ணுது? கொண்டு வருது. அப்ப என்ன பண்ணுதுன்னு சொன்னா, நம்மளுடைய காரியங்கள் கரெக்டா இருக்கும்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டுக்கு அந்த காரியத்தை குறிச்சு பார்த்தோம். அடுத்த காரியம் என்ன பார்த்தோம்னு சொன்னா, இவன் யூதர்கள், ஏன்னா இவன் யூதனா இருக்கிறான், யூத தேசமா இருக்கிறான், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசேயர் சதுசேயர் ஜனங்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய நாட்டுல இருக்கிற சட்டத்தின்படி இதை புரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா? அவன் இது சொத்தை கேட்கும்போது சொத்தை என்ன பண்ண முடியாது? அப்படி பிரிச்சு கொடுக்க முடியாது, பிரிக்க முடியும், கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா யூதருடைய யூத முறைமைப்படி என்ன சொல்றாங்க சொன்னா, அவங்களுடைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்குது. டல்மூட் அப்படின்ற புத்தகம் இருக்குது, மிஷ்னான்ற புத்தகம் இருக்குது. இதெல்லாம் யூதருடைய கலாச்சாரத்தை சொல்ற புத்தகங்கள், அந்த புத்தகங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு யூதன் சொத்தை பிரிக்கலாம், பிரிக்கும் போது மூத்தவனுக்கு 2 பங்கு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? நான் அதான் லாஸ்ட் வீக் இந்த காரியத்தை குறிச்சு பார்த்தேன் பாத்தீங்களா? அந்த காரியத்தை குறிச்சு உங்களுக்கு காட்டினேன். அந்த இங்க பாருங்க என்ன சொல்லப்படுது. சொத்து பிரிக்கிற சட்டம், நியாயப்பிரமாணத்துல சொல்ற சொத்து பிரிவு சட்டம். 2 மனைவிகளுடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பமாயும் மற்றொரு மேல் விருப்பமாயும் இருக்க, இருவர் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களானில், முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்ட இடத்தில் புத்திரனானாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆசையில் தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்ட இடத்தில் பிறந்த முதற் பேரவனுக்கு சிரேஷ்ட சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்ட இடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. அப்படின்னா சட்டம் ஒன்னேதான். ஒருத்தனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தா மூத்தவனுக்கு தான் என்ன தரணுங்க? சேஷ்ட புத்திரம். சேஷ்டம் அப்படின்னா சேஷ்டம்னா
உன்னதமானது இல்லைங்க, சிரேஷ்டமான பொருள் அப்படின்னு. அப்போ சிரேஷ்ட புத்திர பாகம் எதுக்கு அப்படின்னா, முதல் பையன் தான் அந்த குடும்பத்துடைய அந்த எல்லா கடமையும் பொறுப்பையும் பேரையும் முன்னெடுத்து போறவன் முதல் குமாரன் தான். முதல் பிறவன் தான் தகப்பனுடைய ஸ்தானத்துல அடுத்து இருக்க போறவன். அவன் தான் என்ன பண்ணும், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன் சகோதரிமார்கள் அந்த ஊரார்ல இந்த குடும்பம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் எல்லாத்தையும் செய்ய வேண்டியவன். அதனால ஏன்னா நான் சொன்ன பழைய ஏற்பாட்டுல கூடுமான வரைக்கும் முதல் பிறந்தவனுக்கு தகப்பனுடைய பேரையோ இல்ல அவனோட முன்னோரு பேரை ஃபேமிலி நேமே வைப்பான், சர்நேம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த சர்நேம் தமிழ்நாட்டுல கிடையாது, இல்ல ஃபாரின்ல எல்லாம் இந்த சர்நேம் இருக்கும், ஸ்மித் இந்த மாதிரி சர்நேம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லீங்களா. பிரனாம் கேட்டாங்க, பிரனாம்ன்றது அவரோட ஃபேமிலி நேம், அவரோட பேர் கிடையாது. வில்லியம் தான் அவருடைய பேர் இல்லீங்களா. பிரனாம்ன்றது ஃபேமிலி நேம். அந்த மாதிரி ஃபேமிலி நேம் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பிரதமேனம் வச்சாங்க, அந்த ஃபேமிலி நேம் அதை என்ன பண்ணுவாங்க, கேரி ஓவர் பண்ணும். அப்படின்னா அந்த ஃபேமிலியை ரெப்ரசென்ட் பண்ற நபர்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த முதல் நபருக்கு 2 பங்கு கொடுப்பாங்க இல்லைங்களா. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, அப்படி பிரிச்சா கூட அந்த அவங்களுடைய மிஷனரியில் இருக்கிற சட்டத்தின்படி பிள்ளைகள் அதை என்ன பண்ண விற்க முடியாது, அனுபவிக்கலாம், என்ன பண்ண முடியாது, விற்க முடியாது, பிரிச்சு விற்க முடியாது. அதனாலதான் இப்ப உயில் எழுதுற சட்டம் இருக்கு இல்லையா, உயில் எழுதும் போது எப்போ அந்த உயில் ஒர்க் ஆகும், நம்ம புதிய ஏற்பாட்டுல எபிரேயர்ல சொல்லுது, அந்த உயில் எழுதினவனுடைய எழுதணும் மறிச்ச பின்னாடி தான் உயில் செல்லும், அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது, செல்லாது. ஏன்னா எப்ப வேணாலும் அதை என்ன பண்ணலாம், மாத்தலாம், உயில என்ன பண்ணிடலாம், மாத்திடலாங்க. அப்ப அந்த மாதிரி அதனால என்ன பண்ண முடியாது, உயிர் எழுதி அவருடைய தகப்பன் உயிரோடு இருக்கும்போது அவன் சொத்தை என்ன பண்ண முடியாது, விற்க முடியாது. நான் லாஸ்ட் வீக் ஒரு காரியத்தை சொல்றது மறந்துட்டேன், அவன் வித்து போனா எப்படி போனான்றத குறிச்சு சொல்ல மறந்துட்டேன். கரெக்டுங்களா, வித்துட்டு போனா இல்லையா. இன்னொன்னு யூதர்கள் தன்னோட சொத்தை என்ன பண்ண முடியாது, விற்க முடியாதுன்னு சொன்னேன். அப்படி இருந்தா கூட அவங்களை நியாய பிரமாணத்துல இருக்கிற சட்டம் என்னன்னு சொன்னா, அறுதியாய் தேசத்துல எந்த இதை என்ன பண்ண முடியாது, விற்க முடியாது. அப்படி வித்தா கூட 49 வருஷம் கழிச்சு 50வது வருஷத்துல யூபிலி இயர், யூபிலினா என்ன அர்த்தம் சொல்ல, விடுதலை அர்த்தம், விடுதலையின் வருஷம். அவங்களுக்கு விடுதலையின் வருஷங்கள் 3 வகையான விடுதலை வருஷங்கள் இருக்குது. ஒண்ணு வீக்லி சாபத், 7வது நாள் அவங்களுக்கு ஓய்வு. 2வது என்னங்க, வருடங்களின் ஓய்வு, வருடங்களின் ஓய்வு வைப்போம், வாரங்களின் ஓய்வுன்றது ஒண்ணு, வருடங்களின் ஓய்வு. அதான் 7 வருஷத்துக்கு முறை 7 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க நிலத்தை என்ன பண்ணுவாங்க, ஓய்வா விட்டுறணும். நிலத்துல வெள்ளாம பண்ணக்கூடாது, இவர்கள் வெள்ளாம பண்ணக்கூடாது. 6வது வருஷத்துல தேவன் 7வது வருஷத்துடைய பலனையும் 8வது வருஷத்து பலனையும் கொடுப்பார். அவன் வலியவனுக்கும் எளியவனுக்கும் பூச்சி புழுவுக்கும் லேண்டை கொடுத்துடணும். இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண லேண்டுக்கு நல்ல வேல்யூ இருக்குங்க. உண்மையா அது அப்பேற்பட்ட சட்டத்தை தேவன் கொடுத்திருக்காரு. 7வது வருஷத்தை ஓய்வா விட்டுறணும். அப்போ வருஷங்களின் ஓய்வு. அதே போல என்ன பண்ண சொன்னா, அந்த 49 வருஷம் கழிச்சு ஒரு ஓய்வு இருக்கு. அந்த ஓய்வு தான் அடிமைகளுக்கானது, அந்த கடன்களுக்கான ஓய்வு. அடிமை யாராவது ஒரு அடிமையா, அந்த காலத்துல அடிமைகளுடைய சட்டம் இருந்துச்சு, அடிமைகளை வாங்கலாம் அந்த காலத்துல. இந்த காலத்துல அடிமைகள்லாம் கிடையாது. அடிமைகள், அந்த அடிமைகள் ஒருவேளை வாங்கிட்டா அந்த அடிமைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஓனர் தான் எல்லா மேரேஜ்ல இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து அந்த வீட்லயே வச்சு அவனோட வாழ்நாள் முடிச்சு எல்லா விஷயங்களும் பண்ணணும், மேரேஜ் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணணும். அப்படி மேரேஜ் பண்ணும்போது அடிமையானவன் வந்தாலும் மேரேஜ் ஆகியும் போகும்போது, வீட்டுக்கு போகும்போது அந்த ஜூபிலி சம்பட் கேட்டு போகும்போது மனைவியெல்லாம் இங்கே விட்டு தான் போகணும். அந்த சட்டம் உங்களுக்கு சட்டம். அதே போல அடிமைகள் அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஓனர் விட்டு போயிடலாம் அந்த எக்கால சத்தத்தை கேட்கும். அதே போல லேண்டு, வீடு, இது எல்லாத்துக்கான சட்டம் தான் ஜூபிலி ட்ரம்பட். அது எப்ப ஊதுவாங்கன்னா 7ஆம் மாசம் 10ஆம் தேதி அவன் பாவ நிவர்த்திக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்தபடி அந்த ஆசாரியன் சோஃபாரை எடுத்து ஊதுவார். ஊதும் போது அந்த தேசத்துல இருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீன்னு சொல்லிட்டு வருவாரு, எல்லாம் வெளியே போவாங்க. இதான் அவங்க சட்டம். அப்ப அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்பதாக சொத்தை என்ன பண்ண விற்க முடியாது. வித்தா ஒருவேளை இன்னும் ஜூபிலி இருக்குன்னு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருக்குதுன்னு சொன்னா அந்த 20 வருஷத்துக்கான கொள்முதல் விலையதான், கொள்முதல் அந்த விலையதான் அந்த லேண்டுக்கு போட்டு விற்கணும். கொள்முதல்னா என்னங்க, இந்த கொள்ளு கிடையாது. கொள்ளுனா ஒரு லேண்ட்ல ஒரு மூட்டை கோதுமை போட்டோம்னா எத்தனை மூட்டை விலையும் சொல்லி ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூக்கு இன்டூ 18 வருஷம் போட்டு அந்த ரேட்டை தான் விற்க முடியும், கம்மியா ஜாஸ்தியா விற்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த மாதிரி இப்படி என்ன பண்றான்னு சொன்னா அப்படி விற்கலாம். 2வது திரும்ப அந்த 49 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த ஜூபிலி இயர் வரும்போது ரிட்டர்ன் ஆயிடும். ஆனா அப்பா சொத்தை கொடுக்கும்போது என்ன பண்ண முடியாது, பிள்ளைகள் விற்க முடியாது அப்பா உயிரோடு இருக்க வரைக்கும். அந்த ஏன்னா அந்த உயில் மரிச்சாதான் செல்லும். ஆனா இவன் முன்னாடியே விற்கிறான். எப்படி விற்கிறான்னு சொன்னா, அதான் அதோட அவன் என்ன பண்றான்னு சொன்னா, இவன் எப்படி ஃபர்ஸ்ட் இவன் ஏன் அந்த மனநிலைக்கு வந்தான், லாஸ்ட் வீக் எல்லா காரியத்தை கூட சொல்லிட்டேன். ஏன் அந்த மனநிலைக்கு வந்தான், தவறான ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து, தவறான காரியங்களை சேர்த்து, ஒரு சரியான ஒரு சம்பாஷணையில சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இல்லாதபடிக்கு, விசுவாச மார்க்கத்தோட இல்லாதபடிக்கு உலகத்தோட இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, அப்ப எப்பொழுதுமே என்ன பண்ணுறது சொன்னா, கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இருக்கும் பட்சத்தில் அது சரியான வழி கொண்டு போகாது. சுதந்திரம் இருக்கணும், தேவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குறாரு. ஆனா அந்த சுதந்திரம் எப்படி இருக்குது, கட்டுப்பாடோட இருக்குது. எப்படி சொல்றது, எந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு சொன்னா, நீ விளையாடலாம், இந்த வீட்டுக்குள்ள விளையாடணும், அதான் தேவனுடைய சட்டம். விளையாடலாம், ஃப்ரீயா இருக்கலாம். நீ ரோட்டுக்கு போக கூடாது. ரோட்டுக்கு போனா என்ன ஆகும்,
ஆக்சிடென்ட் ஆகி மறிச்சிருவேன். அப்போ இல்ல நான் சுதந்திரம் கொடுக்குறேன், என் பிள்ளை தான் நான் நேசிக்கிறேன்னு சொல்லி நான் கட்டுப்பாடே இல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுத்தா என் பிள்ளையே நான் இழக்க நேரிடும். அப்ப தேவன் சுதந்திரத்தை கொடுக்குறாரு. சுதந்திரத்தை கொடுக்காதபடிக்கு கை கால கற்றவர் கிடையாது, அவர் கொடுக்குறாரு. சபையிலும் சுதந்திரம் இருக்குது, குடும்பத்துல சுதந்திரம் இருக்குது. குடும்பத்துல பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கணுமா இல்லைங்களா? எப்பவுமே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, உன் சுதந்திரத்தை தவறா யூஸ் பண்ணாத. உனக்கு கொடுக்குற சுதந்திரத்தை, ஒரு போன் வாங்கி கொடுத்தாங்களா பேரண்ட்ஸ், போனை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணு. அதுக்கு அது வந்து அது ஒரு வரையறை இருக்கு. அப்பா வந்து இதுக்குதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி உன் போனை செக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது என்ன கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் ஆயிடும். அப்போ உன்னுடைய உன் மேல நம்பிக்கை வைத்து அன்பு வைத்து உன் போன் வாங்கி தராங்க, இல்ல ஒரு வண்டியை வாங்கி தராங்க, இல்ல ஏதோ கணவன் மனைவியின் மீது கணவனோ அன்பின் நிமித்தம் என்ன பண்றாங்க, ஒரு சில விடுதலை மீன்ஸ் என்னங்க, அந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது சுதந்திரத்தை சரியான வழியில பயன்படுத்தணும். அதை மீறி பயன்படுத்தும் போது அங்கதான் என்ன ஆகுது, சட்டம் கிரியை செய்து, அங்கதான் நியாய தீர்ப்பு கிரியை செய்து. அப்ப இவன் என்ன பண்றான்னா கட்டுப்பாடத்தை சுதந்திரத்தை கையில எடுத்துக்கிறான். கட்டுப்பாடு என்ன வேணாலும் செய்யலாம், யாரிடம் போலாம், அவரே அப்பா. அப்படி இந்த சுதந்திரத்தை கையில எடுக்கும் போதுதான் ஒரு மனுஷன் தேவன் விட்டு போகும்போது தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா எங்க கொடுக்குறாரு, அங்க பிசாசு கையில ஒப்பு கொடுத்து அவனை கொண்டு வர்றாரு. பாருங்க அடுத்தது பாருங்க, அடுத்த சட்டம் பாருங்க, என்ன சட்டம் சொல்லுது, தகப்பன் தன் சொல்லை கேளாமல் தன் தகப்பன் சொல்லை என்ன சொல்லப்படுத்து பாருங்க. 18 உபாகமத்துல இந்த மாதிரி சொல் பேச்ச கேட்காத பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்லுது பாருங்க. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லை கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்கள் கீழ்ப்படியாம போகிற அடங்காத பிள்ளை இருந்தால் அவன் தகப்பனும் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்தில் அவரிடத்தில் வாசலுக்கு அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகி இவன் மகனாகியவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான் பெருந்தீனிக்காரமும் குடிக்கிறவனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்வார்களானால் அப்போ அவன் சாகும்படி அவனை பட்டணத்தின் மனிதர்கள் எல்லாம் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். பழைய பட்டை தான் ரூல்ஸ், புரியுதுங்களா? அந்த ரூல்ஸ் இப்ப ஃபாலோ பண்ண என்னத்துக்காக பாருங்க. என்ன சொல்லுதுங்க, அவன் சொல் பேச்சு, அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கல, அவன் மீறி போறான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவாங்களாம், கல்யாணத்துக்கு கொள்வான். ஆனா இந்த தகப்பன் அந்த நியாயப்பிரமாண ரூல்ஸ்ல வரல. புரியுதா உங்களுக்கு? இவர் எப்பேற்பட்ட ஒரு கிருபை கிரியை எப்படி கிரியை செய்யுதுன்னு பாருங்க. அவன் என்ன பண்றான், அப்பா பேச்ச கேட்கல, அவன் என்ன பண்ணுவாங்க, ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ண, நான் யாருக்குமே என்னங்க என்னுடைய எந்த ஒரு இதையும் நான் ஒப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சுயமா அவன் சிந்திச்சுட்டு போறான். அப்போ அவன் மகன் மேல இருக்கிற அன்பினால அவனை கொல்லப்படும்படிக்கு அப்பா என்ன பண்ணல, ஃபர்ஸ்டே இவன் கொல்லப்படுறதுக்கு தகுதி விடவன் பிரமாணத்தின்படி. புரியுது உங்களுக்கு? பாருங்க, இது லைன் புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுது, துஷ்ட மகனா இருந்து அப்பா அம்மா பேச்ச கேட்கல அப்படின்ற பையனா இருந்தா அவனை கூட்டு போய் எங்க நிறுத்தணும், மூப்பரிடத்தை நிறுத்தி நியாயமன்றத்துல நிறுத்தி அவன் சொல்ல பேச்ச கேட்கலன்னு போது கல்லடிச்சு கொல்லணும், அதான் பிரமாணம். ஆனா இவங்க இந்த அப்பா என்ன பண்ணல, அதை செய்யல. அப்ப இதுதான் நம்ம தேவனுக்கு அடையாளமா இருக்குது. நம்ம பாவிகளாகவும் அக்கிரமக்காரா இருந்தோம், இதுதான் நம்ம இயல்பாவே நம்ம மறிக்க வேண்டியவர்கள், மரணத்துக்கு பாத்திரவர்கள். தேவன் அப்படி பண்ணல. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த சட்டத்தின்படி அப்பேற்ப அதுக்குரியவன். அப்ப என்ன பண்றாருன்னு சொன்னா இவர் திருத்தறதுக்கு வேற வழி வச்சிருக்கிறார். இப்ப நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, வீட்டுல திருந்தா ஒருத்தன் எங்க திருந்துவான், ஊர் திருத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நல்லா சொல்லுவாங்க, கடலை திரும்ப அந்த பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுல திருந்தா ஊர் திருந்தும். ஊர்த்து எப்படி திருத்தம், 4 போட்டு திருத்துவாங்க, அடிச்சு திருத்துவாங்க, அதான் பழமொழி. அப்ப அந்த மாதிரி இவங்க அப்பா அதுக்கும் செய்யல, இவன் கொல்றதுக்கு மரணத்துக்கு பாத்துறான். அப்ப இங்க இருக்கிற இளையகுமாரன் யாருக்கு அடையாளமா இருக்கிறான், நம்ம தான் இளையகுமாரன். இயல்பாவே நம்ம அவிசுவாசம், நம்ம தகப்பன் சொல்ல கேளாதவர்களாய் நம்முடைய சுய விருப்பத்தின்படி போகிறவர்களா இருக்கிறோம். ஆனாலுமே இவர் என்ன பண்ணல, சட்டத்தை கொண்டு வந்து பிரமாணத்தை கொண்டு வந்து நீ மரணத்துக்கு பாத்திரம்னு சொல்ல இவர் பொறுமையோடு இருக்கிறார். இவன் ஒரு கட்டத்துல எல்லாம் மீறி போய் அவன் அப்பா கிட்ட வந்து கேட்கறான், என் சொத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? பாருங்க என்ன சொல்ற பாருங்க, கிரீக்ல என்ன சொல்றது, இளையகுமாரோட கேள்வி என்ன சொல்லப்படுது சொன்னா மேரோஸ் ஒசியோஸ் என்ற பேரா. அப்படிதான் அவன் சொத்தை கேட்கறான். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சொன்னேன், என்னன்னு சொன்னா சொத்தை பையனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொத்தை பிரிச்சாலுமே கூட என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது, அனுபவிச்சு சேல் பண்ண முடியாது. இவன் என்ன பண்றான்னு சொன்னா கரெக்டா அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படுறது, அந்த கிரேக்க வார்த்தை மேரோஸ் ஒசியோஸ். அப்படின்னா கடமையற்ற சொத்துக்களை மட்டும் கொடுங்கன்ற. அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒரு சொத்தை பிரிச்சு கொடுத்தா, இல்ல ஒரு சில குடும்பங்களை பார்த்துட்டு நம்ம கூட தகப்பன் சொத்தை பிரிக்கும் போது தகப்பனுக்கு கடனையும் என்ன பண்ணும், அடிக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், தங்கச்சி மரங்களை மேரேஜ் பண்ணும், இது மாதிரி விஷயங்களா இருக்குது. இவன் கேட்கிற அந்த வார்த்தை சரியான வார்த்தை, குடும்பத்துடைய சொத்து மேரோஸ் ஒசியோஸ். அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு எந்த கடமையும் வேணாம், கடமையில என் சொத்தை மட்டும், பணம் சம்பாதிக்க வேண்டிய சொத்தை மட்டும் கொடுங்கன்றான். ஆனா அந்த கடமையோடு இருக்கிற அந்த சொத்து பிரிக்கிறதுக்கான அந்த பேர் என்னன்னு சொன்னா நோமியா அப்படின்னு அர்த்தமா, கெலரோனோமியா அப்படின்னு அர்த்தமா அந்த கிரேக்க. அப்படின்னா ஒரு சொத்தை தகப்பன் பிரிக்கும் போது என்ன பண்ணுன்னா அந்த ஊர்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நல்லதை கெட்டது நடக்குச்சுன்னா இந்த குடும்பத்துல ஒரு பொங்கல் செய்யணும்,
அதுக்கான உரிமை அந்த 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 கடமை இருக்குது. குடும்பத்துல இருக்கிற பிறப்பு தாய்க்கு தகப்பனுக்கும் இல்ல அவங்க தாய் தகப்பன இல்லாத மறிச்சு போகும்போது சகோதர சகோதரிகளுக்கும் ஒட்டுமொத்த இந்த பங்காளிக்கு செய்யற கடமை இருக்குது. அந்த கடமை செய்யணும். இதோட சேர்த்து பிரிக்கிறது தான் கேலரோனமியா அப்படி. ஆனா இவங்க எப்படி கேட்கறான், கரெக்டா டெக்னிக்கல் எப்படி கேட்கறான், நான் எந்த கடமையும் செய்ய மாட்டேன், நான் எனக்கு காசு வர்ற சொத்தை மட்டும் கொடுங்கன்னு கேட்கறான். அதுக்கும் தகப்பன் என்ன பண்றாரு, அலோவ் பண்றாரு. இப்ப அவன் சேல் பண்ணோம். அப்ப மிஷ்னாவின் படி தகப்பன் மறிக்கும் சொத்துக்களை விற்க முடியாது. நான் மிஷ்னா சொன்ன யூதருடைய வாழ்வாதாரத்தை சொல்ற புஸ்தகம். அதன்படி தகப்பனுடைய சொத்தை என்ன பண்ண முடியாது, தகப்பன் மறிக்கும் விற்க முடியாது. ஆனா இவன் சேல் பண்ணா அதுக்கும் தகப்பன் அமைதியா இருக்கிறார். எப்படி சேல் பண்ணா அப்படின்னா சட்டம் என்ன பண்ணுது, என்ன கிடையாது, அதுக்கு உரிமை இல்ல. எப்படி விற்கிறான்னு சொன்னா ஃபார்வர்ட் சேலிங். அப்படின்னா ஃபார்வர்ட் சேலிங்னா இப்போ தகப்பன் மறிச்ச பின்னாடிதான் சொத்தை விற்கணும் இல்லையா. அப்போ ஒரு நாள் சொத்துக்கு ஒரு வேல்யூ வேறும் இல்லையா. இப்போ லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டுக்கு வேல்யூ வேறும். இப்போ என்ன பண்ணான்னு சொன்னா எங்க தகப்பன் மாதிரி இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லேண்ட் இருக்கு, இந்த லேண்ட் வந்து லோன்ல இருக்குன்னு வச்சுன்னா இந்த லேண்டை நான் சேல் பண்றேன். லோனை கட்டிட்டு லேண்டை மீட்கும் போது நான் எனக்கு நீ கொடுத்த அமௌண்ட்டை கட்டல அதிகமான அமௌண்ட் வருது, நான் என்ன பண்ணுவேன், வாங்கிக்குவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு சொத்து இருக்கு, ஒரு லேண்ட் இவ்வளவு லேண்ட் இருக்கு, ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொத்தை என்ன பண்ணும், அவங்க அப்பா தகப்பன் மறிக்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துல மறிக்கிறார். நான் அப்படி சொல்ல கிடையாது, நான் புரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அப்ப அதுக்கப்புறம் அந்த லேண்டோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்குல்ல, ஒரு 10 வருஷம் கழிச்சு லேண்ட் வேல்யூ ஜாஸ்தியா இருக்குல்ல. அப்போ வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வாங்கி போட்டுடலாம். இப்போ யூஸ் பண்ண முடியாது, வாங்கி போட்டுடலாம். ஒரு மரிச்ச முன்னாடி என்ன பண்ணலாம், எடுக்கலாம். மரிச்ச பின்பதாக அந்த சொத்துடைய வேல்யூ அப்படின்னு சொன்னா ஒரு 10 வருஷம் கேப் இருக்கு. அந்த கேப்ல சொத்துக்கான வேல்யூ ஜாஸ்தியாகும். அப்ப எடுத்துக்கலாம்னு சொல்லி ஃபார்வர்ட் சேலிங், முன்னாடியே சேல் பண்றது. அப்போ என்ன பண்ண, அப்போ பொருள் என்ன பண்ணுது, முன்னாடியே சேல் பண்ற அந்த முறையில சேல் பண்ணிட்டாங்க சொத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்க அப்பா செத்துருவாரு, அப்ப நீங்க எடுத்துக்கலாம், உனக்கு அப்ப வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு, இப்ப கொடுக்குற பணத்தை கொடுன்னு சொல்லி அப்ப பணத்தை வாங்கின்னு போறான் இவன். புரியுதுங்க உங்களுக்கு? அப்படிதான் என்னங்க பாருங்க என்ன பண்றான், என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா ஐ அம் நாட் அக்கௌண்டபிள் டு எனிவன். நான் யாருக்கும் என்ன இல்லைங்க கடமை என்ன பண்றவங்க கிடையாது. யாருக்கும் நான் கடமை இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களும் சபைகளும் நபர்களும் எல்லாருக்கும் அதான் விஷயம். நான் ஃப்ரீ, ஃபீல் ஃப்ரீ, நான் என்ன ஃப்ரீயா இருக்கிறேன், நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். லவோதைக்கியான அர்த்தம் என்னங்க, லவோதைக்கியா என்ன அர்த்தம் பார்த்தோம். லவோதைக்கியா என்ன அர்த்தம், நீங்க சபைக்காலம் வாச்சா தெரியும், மனித உரிமைகள் அர்த்தம், ஹியூமன் ரைட்ஸ் அர்த்தம். என்ன அர்த்தம், ஹியூமன் ரைட்ஸ். அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் ஜல்லிக்கட்டுல இருந்து ஒரு நாயை கூட ரோட்ல அடிக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணா எவ்வளவு கோர்ட்டு மாத சங்கங்கள் வந்து நிக்குது. அப்படின்னா இந்த காலத்துல எல்லாருமே இந்த உலகத்துல உரிமைகளுக்காக போராடுறாங்க. அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல உரிமைக்காக போராடி அப்படின்னா உரிமைக்காக போராடுற ஒரு அர்த்தம் சுய சித்தத்தின்படி வாழணும்னு நினைக்கிறவன் தான் இல்லைங்களா. ஆனா இந்த உலகத்துல தன்னுடைய உரிமைக்காக போராடுற ஒரு ஜீவன் இருக்குமானால் அதான் ஆட்டுக்குட்டி. அப்போ தேவன் நம்மளை எப்படி கூப்பிட்டுருக்காரு, ஆட்டுக்குட்டியா கூப்பிட்டுருக்காரு. அவருடைய நம்மளுடைய உரிமை எல்லாத்தையுமே யார் கொடுத்திருக்கிறோம், தேவனுக்கு கொடுத்திருக்கிறோம். அவர் நம்மளை வழி நடத்துவரா இருக்கிறார். இப்படிதான் நம்ம இருக்கணும். ஏன்னா என்படி நான் வாழ முடியாத, என்னுடைய அறிவானது குறைவானதா இருக்குது, நீர் பெரியவரா இருக்கிறீன்ற அந்த அளவுல போகணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவனோட அக்கௌண்ட் யாருக்கும் சப்மிட் பண்ண அவசியம் இல்லை, ஏன் உரிமை இது, நான் என்ன பண்ணலான்ற அந்த லைன்ல என்ன பண்றாங்க. இன்னைக்கு எல்லாருமே போறாங்க, உலகமே அப்படிதான் போகுது. பெண்கள் அப்படிதான் போறாங்க. பெண்கள் என்ன பண்றாங்க, தன் கணவனுக்கு நான் என்ன பண்ணேன், அக்கௌண்ட் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கிறேன். பிள்ளைகளா என்னங்க, எனக்கு என்ன போச்சு, ஏஜ் ஆகி போச்சு, நான் என்ன எல்லாத்தையும் செலக்ட் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குதுன்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஒரு குடும்பம், அப்ப அந்த குடும்பத்துக்கான ஒரு நல்ல பேர் இருக்குது, புகழ் இருக்கு. அந்த குடும்பம் இந்த வழியில தான் போகணுன்ற அந்த லைன் இருக்கு, அதை தாண்டி அந்த குடும்பம் வெளியே போகுது. அப்ப ஒரு சபையில இருக்கிற நபர், அந்த நபர் என்ன பண்ணும், தேவன் பரிசுத்தாவி எல்லாரும் என்ன பண்ணிருக்காருங்க, ஒரு ஆர்டர் வச்சிருக்காரு, அந்த ஆர்டர்ல என்ன பண்ணும், சபை ஃபாலோ பண்ணும். அப்ப பாஸ்டர் என்னன்னு தலைவர் கிடையாது, தலைவர் அவர் பெரியவர் கிடையாது, அவர் மேல பரிசுத்தாவி இருக்குது. அந்த பாஸ்டர் கூட என்ன பண்ணுங்க, வார்த்தை தான் அந்த பாஸ்டர் என்ன பண்ணும், ஆளணும். அந்த பாஸ்டர் சபையை வார்த்தையின் அன்பில் ஆளணும், இதான் ஆர்டர். அப்போ நீங்க எல்லாம் பேச்சை கேட்கணும், நான் யார் பேச்சை கேட்க மாட்டேன்றது லைன் கிடையாது. இப்ப எங்க நடக்குது, இந்த காலத்துல எல்லா இடத்துலயும் லவோதிக்கேயாவனால இந்த இளைய குமாரனுடைய மைண்ட் செட் தான். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப என்ன சொல்றான்னு சொன்னா, நான் யாருக்குமே என்ன பண்ண கிடையாது, ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டேன். ரெஸ்பான்சிபிள்னா பதில் சொல்லி அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? தேவன் அதான் சொன்னேன், தேவன் ஒரு விடுதலை கொடுத்திருக்கார், தேவன் சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. சுதந்திரம் எப்படி இருக்குதுங்க, ஒரு கட்டுப்பாடோட இருக்கு, வரையறோட இருக்குது. அதான் பவுல் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் எனக்கு உண்டு, தகுதியாயிராது. எல்லாவற்றையும் என்ன செய்ய அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்போ என்ன, நான் என்னுடைய எல்லையை தாண்டி போகும்போது என்னுடைய அடையாளத்தை நான் இழக்கிறேன். எல்லையை தாண்டி போகும்போது
இதனால அடையாளத்தை இழக்கிறேன், நான் யாருன்றதை இழந்துடுறேன். இப்ப அப்படி செய்யறான். அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்க, தகப்பனை விட்டு ஓடிய மகன், தேசத்தை விட்டு ஓடிய யூதன், இவனுக்கு அடக்க ஆராதனை எடுத்தார். மிஷாவின் படி என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஒருத்தன் அப்படி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவான்னு சொன்னா, அவன் அப்படி போயிட்டான், தேசத்தை விட்டு எனக்கு எந்த பொறுப்பும் இல்ல, நான் யூத குலத்துல எந்த பொறுப்பும் இல்ல. ஒரு யூதன் தேசத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே போகக்கூடாது, தகப்பனை விட்டு போகக்கூடாது. இதுதான் அவங்களுடைய ஆர்டர். அப்ப அந்த ஆர்டர்லயே அவன் இருக்கணும். அப்படி அவன் போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி சொன்னேன், நியாயப்பிரமாணத்தின்படி அவனுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அடக்க ஆராதனை எடுத்துடுவாங்க. அப்படின்னு சொல்லி அவன் இல்லைன்னு சொல்லி அவனை கழிச்சிடுவாங்க, அவன் தலைமொழிகிடுவாங்க. எப்பா இனிமேல் அவனுக்கு ஒரே குமாரன் தான். ஆனா இவங்க அப்பா அப்படி கிடையாது. இதான் இதுல பெரிய விஷயம். ஆல்ரெடி பாருங்க எவ்வளவு விஷயங்களை கிராஸ் பண்றான் பாருங்க. அதே இன்னைக்கு இருக்கிற நம்ம அதே மனநிலையில தான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாணப்படி கொல்லப்பட வேண்டியவன், அதுக்கும் அவங்க அப்பா என்ன பண்ணல, அவனை இப்படி கிடையாது. ரெண்டாவது சொத்தை கேட்கிறான். அந்த சொத்தை கேட்கறது எப்படி கேட்கிறான், எனக்கு எந்த கடமையை ஆற்ற வேண்டிய எந்த சொத்தும் எனக்கு வேணாம், காசு கொடுக்குற சொத்து மட்டும் வேணும்ன்றான். ரெண்டு. மூணாவது, இவன் சேல் பண்றான், ஃபார்வர்ட் செல்லிங், தகப்பன் மரிக்கிறதுக்கு முன்னாடி சேல் பண்றான். அப்படின்னா எங்க அப்பா மரிச்ச முன்னாடி எடுத்துக்கிறாங்க, அந்த சொத்து வேல்யூ ஜாஸ்தியா இருக்குன்றான், அதுக்கும் அப்பா அமைதியா இருக்கிறார். மூணாவது என்ன பண்றான், தேசத்தை விட்டு போறான். தேசத்தை விட்டு போறதுக்கு எதுக்கு அடையாளம், தேவனை விட்டு போறதுக்கு அடையாளம். இன்னைக்கு இருக்கிற நம்ம தேசம் எதுன்னு சொன்ன பரிசுத்தாவி, கரெக்டுங்களா? இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ண தேசம் இது பரிசுத்த ஹோலி கோஸ்ட் அவரது இஸ் அவர் நேஷன். நமக்கு அதுக்கான தேசம் அதுதான், அதுலதான் நம்ம இருக்கணும். இந்த மணி நேரம் செய்தியில தான் இருக்கணும், அதுலதான் நம்ம சுத்தணும், அங்க இருக்கிற நம்மளோட ஐக்கியப்படணும். அதை விட்டு போகும்போது தேவனை விட்டு போறான். அப்ப அப்படி போகும்போது அப்போ தகப்பன் என்ன பண்றாரு, அமைதியா இருக்கிறார். இதான் அவருடைய மகத்தான கிருபை. அதான் அவருடைய என்னங்க, ஃபோர் நாலேஜ், முன்னறிவா எதுக்காக அனுப்புறான்றது நான் இதெல்லாம் பின்னாடி எடுக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. இப்ப என்ன நடக்குது பாருங்க, அவன் போயிட்டு ப்ராடிகல் லிவிங்ஸ் அப்படின்னா அந்த துன்மார்க்கமான ஜீவித்தை ஜீவிக்க ஆரம்பிக்கிறான். எல்லா சொத்தெல்லாம் ஒண்ணு காலி ஆகுது. நான் தான் சொல்றேன், கட்டுப்பாடற்ற சுதந்திரமோ, அதாவதுன்னா கேட்காத அதிகாரமும் எப்பொழுதுமே பிரச்சனை. அளவு கடந்த பணம், கட்டுப்பாடற்ற சுதந்திரம், கேட்காத பதவி எப்பொழுதுமே பிரச்சனை. பதவினா நான் பெரிய ஆளு, எனக்கு கீழே இவங்களா இருக்கிறாங்க, இந்த லேண்ட் இருக்குது இந்த அப்படின்னு சொன்னா, யாரும் கொஸ்டின் கேட்கலன்னு சொன்னா அந்த அதிகாரத்தை எப்படி வேணாலும் பயன்படுத்துவான். அதே போல ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு கட்டுப்பாடே இல்லாம சுதந்திரம் கொடுத்தா அவன் எப்படி வேணாலும் மாறலாம். அதே போல அளவு கடந்த பணம், வேல்யூ இல்லாத கணக்கு கடங்காத பணத்தை கொடுத்தா அவனும் எந்த வேலையிலும் போலாம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணுது, அந்த ராங் டைரக்ஷன் தான் என்ன பண்ணுது, அவனை வழி நடத்துது. அப்ப என்ன பண்ணா, தேசத்தை விட்டு போனா, தேவனை விட்டு போனா, தன் குடும்பத்துல இருந்து அடையாளத்தை விட்டு போயிட்டான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவன் ஏன் போனான்றத குறிச்சு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். என்ன காரணம், அவன் ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்த இடம், சேர்ந்த டீம், ஃபெலோஷிப், அவங்களுடைய செல்வாக்கு இவனை ஆட்டுக்கொண்டுச்சு. அப்பா இதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, என்னப்பா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அது மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பாருங்க, எங்க போறான் சொன்னா, அந்த தேசத்துல இருக்கிற குடியானவன்கிட்ட போய் அடிமையா போறான். அங்க போய் குடியானவன்கிட்ட அடிமையா போறான். அப்போ என்ன பண்றான்னு சொன்னா, இவனே போய் ஒட்டி கொண்டான்னு இருக்குது. ஒட்டி கொண்டான்னு அர்த்தவங்க, இவனை அடிமையா அவங்களை இவனே போறான் அப்படின்னு சொன்னா, தன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்குறான். பாருங்க ஒரு யூதனுக்கு எப்படி இருக்கு. தேவன் உங்களை ஃபீல் ஃப்ரீயா வச்சிருக்காரு, பெந்தகோஸ்தே செய்தியை கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீயா வச்சிருக்காரு. ஆனாலும் நான் அப்படி ஃப்ரீயா இருக்கிறதுக்கு என்ன பண்ணல, விருப்பம் இல்ல. நான் போய் நம்ம உலகத்துக்கிட்ட மீண்டும் ஏதோ ஒரு பாவத்திலயோ அவிசுவாச நன்மையிலே நான் அடிமையா ஒட்டிக்கிறேன். அது பண்ணி பட்டலா இருக்குது. பாருங்க எப்படி இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அவன் பாக்குறான், என்ன பண்ணாலும் போக மாட்டான், பாவமே வேணான்னு சொல்லுது, ஆனா இவன் போய் ஒட்டிக்கிறான். பிசாசே வேணான்றா, நீ வேற ஆள் அப்படின்னு சொல்லுது, ஆனா இவனே போய் என்ன பண்றான், தன்னை அதுக்கு சமர்ப்பித்துக் கொள்றான். அப்ப என்ன சொல்றாரு, ஓனர் என்ன சொல்றாரு, பன்றி மேய்க்கும்படிக்கு வயல்ல விடுறான், பன்றி பட்டில விடுறான் இல்லைங்களா, எப்படியா பிக் டேன்ல விடுறான், பன்றி கூடாரத்தை விடும்போது அங்க என்ன பண்றான்னு சொன்னா, அப்பதான் அந்த தேசத்துல பஞ்சம் வருது. அந்த தேசத்துல பஞ்சம் வருது. அப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தேவன் தன்னுடைய ஜனங்களை, யூதர்களை திரும்ப கொண்டு வரதுக்கு வைக்கிற ஒரே வழி என்ன உபத்திரமா இருக்குது. நான் பாக்குறோம் இது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்கு போய் அங்க சுகமா இருக்கிறாங்க. எனக்கு 2 to 50 years என்ன பண்றாங்க, சுகமா இருக்கிறாங்க. அப்ப தேவன் தேசத்துக்கு கொண்டு வரணும்னா வாக்குத்தத்தின்படி அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை ஆபிரகாம் கொடுத்திருக்காரு, அந்த தேசத்தை ஆளும்படி அந்த தேசத்தை அவங்களுக்கு சுதந்திரமா கொடுக்குறேன்னு சொன்னாரு. அது அவங்க மறந்துட்டாங்க. அப்படின்னா இவங்க யாரு, இவங்க பதவி என்ன, இவங்க எப்பேற்பட்டவங்க, எப்பேற்பட்ட ஜனன்றது அவங்க மறந்துட்டாங்க. தேவன் மறக்காதபடிக்கு திரும்ப கொண்டு வரதுக்கு ஒரு வச்சிருக்கிற ஒரே வழி என்ன வச்சாரு, உபத்திரத்தை கொடுத்தாரு. பார்வோனை யோசேப்பு அறியாத பார்வோனை எழுதான் இல்லைங்களா, ராஜா எழுதி ஜனங்களை உபத்திரப்படுத்தும் போது ஜனங்கள் என்ன ஆகுது, தேசத்துக்கு போகணுன்ற எண்ணம் வருது. அப்பதான் மோசே அனுப்புறாரு. இதான் வழி. அதே போல செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல யூதர்கள் இங்க தேசத்துக்கு வரணும். ஏன்னா யூதர்கள் எங்க சந்திப்பார், தேசத்துல சந்திப்பார். அப்படின்னா மனவாட்டிய தேவன் எங்க சந்திப்பார், அதுவும் தேசத்துல. அந்த தேசம் எதுங்க, இந்த மணி நேர செய்தி. புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் இந்த செய்தி கொண்டு வரதுதான் நம்ம வாழ்க்கையில உபத்திரவங்கள், குடும்ப பிரச்சனைகள், பிசிக்கலான ப்ராப்ளம்ஸ், இல்ல பாவமான விஷயங்கள், நம்ம அவமானங்கள், இதெல்லாமே தேவனே அனுமதிக்கிறார். புரியுங்களா? இப்ப இவன் போய் எல்லாம் காலியான பண்ணி வசனம் இங்க சொல்லுது, என்ன சொல்லுது பண்ணா, அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு பஞ்சம் வருது. ஃபெமைன் எப்பொழுதுமே அடையாளம் எங்க பாக்குறோம், நம்ம இதுல பாக்குறோம், ஃபெமைன் முத்திரைகளை பாக்குறோமா, முத்திரையில 4ஆம் முத்திரை என்ன சொல்லுதுங்க, 4ஆம் முத்திரையில் முத்திரை உடைக்க கண்டேன்,
ஒரு மங்கின குறை பெறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்ற பெயர், அவனுக்கு பட்டயம் கொடுக்கப்பட்டது. பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களாலும் கொலை செய்ய முடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டது இல்லைங்களா? அப்ப பஞ்சம், பஞ்சம்ன்றதுங்க வேர்ட் ஃபெமைன், வார்த்தையிலே பஞ்சம். அப்படி வரும்போது அந்த பஞ்சத்தினால என்ன பண்றாங்க? இப்ப பண்ணி கூட சண்டை போடுறான் பாருங்க. இவன மண்ணில எங்க மாறாத நிலை காணப்படுது பாருங்க. நல்லா யூஸ் பண்ணுங்க. அவன் தேசத்துக்கு போனா செலவழிச்சு, அப்பாவது என்ன பண்ணிருக்கலாம்? காசாவா செலவழிச்சு அப்பாவது மனம் திரும்பிக்கலாம். அப்ப திரும்பல. ரெண்டாவது போய் அடிமை வேலைக்கு போறான், அங்கேயும் போய் என்ன பண்றாங்க? வேலைக்கு போகணும்ன்றது அங்கேயும் போய் திருந்தல. சாப்பாடு இல்ல, அங்கேயும் திருந்தல. என்ன நடக்குது பாருங்க. இப்ப வசனம் இங்க சொல்லுது பாருங்க. அவன் பன்றிகள் தின்கிற தவிட்டுனால தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். பண்ணி சாப்பிடுற சாப்பாடு என்னங்க? ஸ்லெட்ஜ், வேஸ்ட். பண்ணி சாப்பிடுற சாப்பாடை சாப்பிடணும். அப்ப அந்த நிலைக்கு இவனுடைய ஸ்டேஜ் என்ன இருக்குது? இறங்கி இருக்கு, டவுன் ஃபால் ஆயிருக்குது, விழுகை அந்த நிலைக்கு போயிருக்கு. சில நேரங்கள்ல நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய ஆகாரத்தை, எந்த ஆகாரத்தை சாப்பிடறோம்ன்றது தெரியாம பண்ணி சாப்பிடுற ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஃபுட்டை சாப்பிடுவோம். நமக்கே தெரியாது உயிர் வாழணும்னு சொல்லிட்டு. அப்ப என்னங்க? ஸ்பிரிச்சுவல் அமினீஷியல், ஆவிக்குரிய நினைவுல பெற நான் யார், எப்பேற்பட்டவன், என் தேவன் யார், என் தகப்பன் யார், அந்த ஊர்ல என் தகப்பனுடைய அந்தஸ்து என்ன, எனக்கு எங்க வீட்டுல இருக்கிற நிலை என்னன்னு அறியாதபடிக்கு அவன் அப்பேற்பட்ட நிலைக்குள்ள கடந்து போயிருந்தான். அவன் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதை ஒருவனும் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை. இங்க வசனம் இங்கிலீஷ் எப்படி சொல்லுது பாருங்க, நல்லா வாசிக்கிற பாருங்க. and he would gladly have filled his belly, bellyனா வயிறு, with a husk that Sven did eat. அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அஸ்க்னு சொன்னா இது என்ன சொல்லுவாங்க? தவிடு. அஸ்க்னு சொன்னா என்ன அர்த்தங்க? தவிடு. தவிடுன்றது என்ன? பதறு. புரிஞ்சா உங்களுக்கு? பதறு. இவன் கோதுமையை சாப்பிட வேண்டியவன். கோதுமைன்றது தேவோட வார்த்தை. தேவோட வார்த்தையை சாப்பிட வேண்டியவன் அஸ்குனா என்னங்க? அஸ்குன்னு சொல்ல பதர்னு அர்த்தம். தவிடுன்றது எதுல வந்துச்சுங்க? தவிடு எதுல வர தெரியாதுங்களா? விதையிலிருந்து மேல வர்ற பொட்டு. அப்ப அதுதான் இன்னைக்கு சாப்பிடுது. அதை சாப்பிடறதுக்கு போறான். வெளிப்பாடு புரிஞ்சுக்கிறோம் நல்லா. இப்போ வித்த சாப்பிட வேண்டியவன், தேவோட வார்த்தைக்கு வித்த சாப்பிட வேண்டியவன், பரிபூர்ண வார்த்தையை சாப்பிட வேண்டியவன், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி பண்ணிங் கூட. பண்ணின்றது எதுங்க? டினாமினேஷனல் மைண்ட் செட்லோட இருக்கிறவங்கள என்ன வசனம் எப்படி சொல்லுதுங்க? பன்றிகள் முன் முத்த போடாத வசனம் சொல்லுதா? பன்றிகள் ஏதோ சொல்லுதுங்க. அது திரும்பி கொண்டு உங்களே என்ன பண்ண? பீறி போடும். அப்படின்னா என்னங்க? அது வார்த்தையை எதிர்க்கிறவங்க, அவங்க சாப்பிடுற சாப்பாடை இவங்க சாப்பிடுற அப்படின்னா அதெல்லாம் பதறு. ஒரு காலத்துல அதுக்கு ஜீவன் இருந்துச்சு, இப்ப ஜீவன் இல்ல, அதை பதறா மாறிடுச்சு. இப்போ இந்த பகுதியை இவன் சாப்பிடணும் ட்ரை பண்றான். நிலை எப்பேற்பட்ட டவுன் ஃபால பேசிட்டு இப்போ எதை பேசிட்டு இருக்கிறேன்னா, டவுன் ஃபால பேசிட்டு இருக்கிறேன், இறங்குற நிலையை பேசிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்தது ஏறும். இப்போ எதுன்னு சொன்னா, இது எல்லாமே நம்மளுடைய நிலையா இருக்கு. ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல அந்த நிலையில தான் நம்ம மறந்துடுவோம். என்ன பண்றோம், ஏது பண்றோம்ன்ற எல்லா விஷயத்தையும் மறக்கும். ஆமென். பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அதான் எதை சொன்னா, with the husk that the swine did eat அப்படின்னு சொன்னா, அதை வந்து சாப்பிடணும்னு சொல்லி என்ன பண்றான்? யோசிக்கிறான். அதை ஃபில் பண்ணும், வயிறை ஃபில் பண்ணணும்னு யோசிக்கிறான். அதையும் அவனுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணுது? உபத்திரவம் நம்மை தேவனுக்கு வழி நடத்தும். நம்ம என்னங்க? நம்ம பதர் உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வித்துடைய உபதேசத்தை பெற்றுக்கொள்றோம். நம்ம சாப்பிடறது என்ன இருக்கு? தேவோட வார்த்தை எப்பொழுதுமே எதுக்கு எதுவா இருக்குது? தேவ வித்தா இருக்குது இல்லைங்களா? அப்ப பதரா கிடையாது. பதர சாப்பிடுறது எது? பண்ணி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ ஜீவன பாத பெந்தகோஸ்தே செய்தியா இருக்குது இல்லைங்களா? அது பெந்தகோஸ்தே செய்தியா இருக்குது. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. இப்பதான் அவனுக்கு ஆவிக்குரிய அம்னீஷியா போகுது. அடுத்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. என்ன நடக்குது பாருங்க. என்ன நடக்குது? 17வது வசனம் பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இங்கதான் பாருங்க அமினிஷியா போகுது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என்னோட தகப்பனுடைய கூலிக்கார எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். இப்பதான் என்ன வருது? அவனுக்கு புத்தி வருது. இப்போ எங்க போறான்? தகப்பனை விட்டு போயிட்டாச்சு, அவன் போயாச்சு, சொத்தெல்லாம் வித்து போயாச்சு, எல்லாம் என்ன பண்ணுச்சு? எல்லாம் செலவழிச்சிட்டான். பஞ்சம் வருது, குடியானவன் போய் ஒட்டிக்கிறான், சாப்பாடு இல்ல, ட்ரெஸ் இல்ல. அதான் ஒரு மனுஷன் தேவனை விட்டு போகும்போது 3 விஷயங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு சொன்னா. ஒண்ணு என்னங்க? ஃபுட்டு, சாப்பாடு. ரெண்டாவது ட்ரெஸ், மூன்றாவது இடம், ஷெல்டர். 3 சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப எங்க இருந்தவன்? ராஜா வீட்டுல பெரியவனா இருந்தவன், ராஜா யூத உடையில இருந்தவன், அதெல்லாம் கிழிஞ்சு ஒண்ணு இல்லாம பண்டிப்பட்டுல அது கூட இருக்கிறான்னா நல்லா இருக்கும், அப்படியே கோட் சுட்டல இருப்பான். இல்ல சாப்பாடு ஹஸ்க் அப்படின்னா பண்ணி சாப்பிடறோம், அதை சாப்பிடறவன் சாப்பாடு போயிடுச்சு. இடம் எங்க படுத்துருக்கிறான்? பண்ணி கூட படுத்துக்கணும், பண்ணி கூட சாப்பிட்டுக்கணும், இந்த நிலையில இருக்கிறான் இல்லைங்களா? இப்போ அவனுக்கு இந்த உபத்திரவம் அவனுக்கு என்ன தெரியுங்க? ஆவிக்குரிய அமினிஷியாவை போக்குது. எதுக்காக இது வந்திருக்குது? யோபு புஸ்தகத்துல பாக்குறமா இல்லைங்களா? யோபு புஸ்தகத்துல என்னங்க? யோபுத்திற்கு உபத்திரம் வந்த நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? யோபு புஸ்தகத்தை வாசிக்கிறீங்க இல்லையா? யோபு புஸ்தகத்தை வாசிக்கும் போது யோபுக்கு ஆவிக்குரிய நினைவுல போகும்போது அவன் ஸ்தானம் திரும்ப வந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு.
புரிஞ்சுங்க? யோபு புஸ்தகத்தை 3ஆ பிரிக்கலாம். ஒண்ணு பரலோகத்துல நடக்கிறது, ரெண்டாவது பூமியில் நடக்கிற விஷயம் 3ஆ பிரிக்கலாம். ஒண்ணு அந்த யோபு புஸ்தகத்துல அந்த முதல் அந்த 2வது அதிகாரத்துல இருந்து எனக்கு 32வது அதிகாரம் வரைக்கும் டிபேட்லயே போகுது. டிபேட்னா என்னங்க? வாக்குவாதம். யார் கூட? அந்த 3 பேர் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்தாங்களா, 3 பேர் கூட வாக்குவாதம் போகுது. 32ல இருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் அது யார் பேசுவாங்க சொன்னா, ஒருத்தர் எலிகு வந்து பேசுறாரு. யார் கூட? யோபு கூட எலிகு பேசுறாரு. அதுக்கப்புறம் 38வது அதிகாரத்துல இருந்து கடைசி 41வது அதிகாரம் தேவன் பேசுறாரு. இப்போ யோபுக்கு என்ன ஆகுது சொன்னா, அவர் உபத்திரத்துக்கு போயிட்டாரு. உபத்திரத்துல இருந்து உடம்பெல்லாம் புண்ணா இருக்குது, சாப்ப எல்லாம் என்னங்க அவருடைய சொத்தெல்லாம் போயிடுச்சு. எப்போ அதெல்லாம் அவருக்கு திரும்பி வந்துச்சுன்னு சொன்னா 41வது அதிகாரத்துல யோபு சொல்றாரு, நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது காண்கிறேன், நான் உங்களுடைய மையை பார்த்து வாயை பொத்திக் கொள்றேன், பேச முடியாது. மனுஷன் மரிக்கிறான், உயிர் தெழுவானான்னு சொல்ல யோபு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, தேவன் ஒரு நாளை என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்கள் பூமி மேல் இருப்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். அப்போ உயிர் தெழுதலை குறிச்சு வெளிப்பாடு வரும்போது தான் யோபு நிலை மாறுது. அப்ப அது வரைக்கும் யோபு தன் பூமியில இருக்கிற ஒரு பெரிய பிரின்ஸா இருந்தார், பெரிய பிரபுவா இருந்தார், பெரிய ஆளா இருந்தார், கிழக்கத்திய புத்திரர் பெரிய ஆளா இருந்தார். ஆனா இவருக்கு இருக்கிற கனெக்ஷன் அது கிடையாது. இவர் தேவோட குமாரன், உலகத்தோட சிந்தையில பாகமா இருந்தார். அவரு இல்ல யோபு கிட்ட தேவன் கொஸ்டின் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? யோபுவே, நீ இந்த உபத்திரத்துக்கு மட்டும் எங்க இருந்தா? அப்படி கேட்கல. யோபு தன்னை யார் அடையாளம் கண்டு கொள்றாரு? கிழக்கத்திய புத்திரர்ல எல்லாரிலும் ஒரு பெரியவர். அதான் அவரோட அந்தஸ்து, பூமிக்குரிய அந்தஸ்து. ஆனா தேவன் அது அந்தஸ்து, உங்களுடைய அந்தஸ்து அது கிடையாது. உலகத்தோடத்துக்கு முன்னே நீ சிந்தையில பாகமா இருந்த. நீ எங்கே இருந்தாய்? நீ என்னவா இருந்த? உன் பொசிஷன் இருந்த அது மறந்துட்டு பூமியில ஒரு பெரிய ஆளா இருக்கிற. ஆனா உடைய நிலை அதுதான் சொல்லி தேவன் வெளிப்படுத்தும் போதுதான் யோபு பாடி சேஞ்ச் ஆகுது. யோபு பாடி சேஞ்ச் ஆச்சா? யோபுடைய மெசேஜ் என்ன? பாடி சேஞ்ச் மெசேஜ். நாம எந்த மெசேஜ்காக இருக்கிறோம்? பாடி சேஞ்சிங் மெசேஜ்காக இருக்கிறோம். என்ன ரெவலேஷன்? இடிகள். யோபு இடிகளை கேட்கும் போது இல்லைங்களா, பெருங்காற்றிலும் தேவன் யோபு கிட்ட பேசும்போது என்ன ஆகுதுங்க? உபத்திரவம் தான் யோபுக்கு எதை வெளிப்படுத்துது? பாடி சேஞ்சிங் மினிஸ்ட்ரி வெளிப்படுத்துது இல்லைங்களா. நான் என்னுடைய தோல் முதலாக அழுகி போனாலும் என் மாம்சத்துல பாப்பேன் போது என்ன அர்த்தம்? என் பாடி சேஞ்ச் ஆக போகுதுன்ற வெளிப்பாடு. எது யோபுக்கு அந்த வெளிப்பாடை குடிச்சு? உபத்திரவம். அவருடைய அமினிஷியாவை மறதி நோயை போக்குறதுக்கு கொண்டு வந்தது அதுதான், அந்த உபத்திரவம் தான். அதே போல இவனுக்கு அந்த உபத்திரவம் தான் அவனுடைய மறதி, அவன் தெளிவு, மன தெளிவு வருது. இப்பதான் அடுத்தது அசெண்டிங் வருது. இப்போ என்ன வந்துச்சு? டிசெண்டிங் வந்துச்சு, மேல இருந்து கீழே இறங்குச்சு. அவனுடைய ரெக்கார்டு என்ன ஆச்சு? மேல இருந்து ஒரு ஸ்தானத்துல அப்படியே கீழே இறங்கிட்டான். இப்ப திரும்ப இங்க கீழே இருந்து என்ன பண்றான்? ஏறு வரிசையில போறான், அசெண்டிங்ல போறான். எப்படி போறான் பாருங்க, என்ன நடக்குது பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. அவன் புத்தி, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், இங்க பாருங்க நல்லா போனீங்க, தகப்பனே பரத்துக்கு உரகமாகவும் உமக்கு உரகமும் பாவம் செய்தேன். இதுதான் ஒரு மனமாற்றம் அடைந்தவனுடைய பேச்சு. இவன் மனம் திரும்பிட்டான்னு சொல்லி எப்படி புரிஞ்சுக்கிறது? பின்னதாக லைன் வைக்கிறேன். இவன் மனம் திரும்பினானா இல்லையா? ஒருவேளை பசிக்காக கூட அப்பா நான் திருந்திட்டப்பான்னு சொல்லி வரலாம் இல்ல? கரெக்டுங்களா? அப்பா நான் திருந்திட்டப்பா, நான் தப்பன்ட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கலாம் இல்லையா? ஆனா உண்மையான மனம் திரும்புதல் உனக்குள்ள இருக்குது அப்படின்றதுக்கான வெளிப்பாடு இங்க ஒண்ணு இருக்கு, ஒரு லைன் இருக்கு. அதை உங்களுக்கு காட்டுறேன், பின்னதாக காட்டுறேன். என்ன இருக்குது பாருங்க. இவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறான் பாருங்க, என்ன சொல்றான் பாருங்க. என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமும் உமக்கு விரோதம் பாவம் செய்து. ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் பார்க்கலாம். ரிஹர்சல் என்னங்க? ஒரு ஆள்கிட்ட பேசணும்னு சொன்னா, யாராவது பெரிய நபர்கிட்ட பேசணும்னு சொன்னா, இல்ல தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கணும்னு சொன்னா என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் மனநிலை எப்படி பேசலாம், எந்த மாதிரி கேட்டா அவங்களை கன்வின்ஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பேசினா பாவ அறிக்கை இல்லைங்களா, இது நாங்க பாவ அறிக்கை, அப்ப எப்படி பேசலாம் அப்படின்றத பிராக்டிஸ் பண்றான். எப்ப முன்னாடி என்ன சொல்றதா நினைக்கிறான் பாருங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், 2 நான் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமும் பாவம் செய்தே சொல்ல போறேன். இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. ஆக்சுவலி இதுக்கு முன்பாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், சொல்றேன் பாருங்க. இவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானே பசியால் சாகுறேன் அப்படின்னா. ஆக்சுவலி என்ன விஷயம் சொன்னா, தகப்பனுடைய வீட்டுல வந்து கூலிக்காரர் இருக்கிறாங்களாம். ஆக்சுவலி 2 விஷயங்கள் இருக்கு கவனிங்க. ஒண்ணு கூலிக்காரர், நல்லா கவனிங்க. ஒண்ணு அடிமைகள். 2வது வார்த்தை நீங்க கேட்கும் போது இன்னொரு விஷயத்த பண்ணோம். எப்பொழுதுமே பலவீனமான பகுதி நேரும் போது இந்த ஆமேன் அல்லேலூயா இருக்கு இல்லையா, இந்த ஆமேன் அல்லேலூயா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அவிசுவாச தன்மையில மாத்தி போடும். உங்களுக்கு புரியுதோ இல்லையா என்ன பண்ணும்? அதை ஆமேன் அங்கீகரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனமான பகுதி என்ன ஆகும்? போகும் இல்லைங்களா? பிசாசு கிரியை செய்யறது தடுக்கப்படும். இல்லைன்னா என்ன பண்ணும்? பிசாசு கிரியை செய்வான். அதனாலதான் நான் ஜெபம் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல சொன்னேன், இந்த இடத்துல அவிசுவாச தன்மைகள்
இல்லைங்களா? நீங்க அப்படியே அமைதியா கேட்டே இருந்தீங்களா பிசாசு வார்த்தையே உங்களுக்குள்ள ஆத்மாவுக்குள்ள போகாதபடிக்கு என்ன பண்ணுவான்? தடுப்பான். அதனாலதான் பல சிந்தனைகள் வரும், பல யோசனைகள் வரும். அப்பதான் இந்த குளிரான டைம்ல என்ன ஆகுங்க? தூக்கம் வரும். அதனாலதான் ஒரு வார்த்தையை என்ன பண்ணுங்க? அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணுங்க? சிந்தையில வந்து வித்தை ஏற்றுக்கொள்ளும் போது அங்க ஜீவன் பறக்கும். என்ன பறக்கும்? கழுகுனா என்ன அர்த்தம் தெரியுமா? கழுகுனா என்ன அர்த்தம்? மெசேஜ்ல இருக்கிற கழுகுன்றது என்ன அர்த்தம் நான் சொல்றேன், ஒரு டைம் சொல்லிடுறேன் உங்களுக்கு, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கழுகுனா தன்னுடைய அழகினால் ஊட்டுவதுன்னு அர்த்தம். தீர்க்கதரிசி தான், ஆனா கழுகுனா அழகினால் ஊட்டுவதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க? வாயினால் ஊட்டுவதுன்னு அர்த்தம். அழகுனா வாயின்னு அர்த்தம். அதாவது பறவைகளுக்கு அந்த முன்னாடி இந்த வாய் இருக்குல்ல, அது பேர் அழகுன்னுவாங்க. நமக்கு தான் வாயின்னுவாங்க. பறவைகளுக்கு வாயை வந்து வாயின்னு சொல்ல மாட்டாங்க, அழகுன்னுவாங்க. அழகு கிடையாது, பியூட்டி கிடையாது, இல்லைங்களா? முன்னாடி பீக் இருக்கு பாருங்க, அத ஊட்டுவதுன்னு அர்த்தம். அப்படின்னா தேவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரா? குடுக்கல, என்ன பண்றாரா? வாயோட வாய் வைத்து ஊட்டுதான். புரியுதா உங்களுக்கு? வாயோட வைத்து. அப்ப இங்க தேவன் என்ன பண்றாரு? கர்த்தருடைய வாய் யாரு? தீர்க்கதரிசியினால இந்த கழுகுகளுக்கு தேவன் ஊட்டுறாரு. புரிஞ்சுக்கல நீங்க? நான் இங்க சொல்ற வர வார்த்தைக்கு நீங்க ஆமேன்னு சொல்லாம இருந்தீங்களா பிசாசு கிரியை செய்வான். சகோதரன் சகோதரி திரும்ப திரும்ப சொல்றேன். அப்ப என்ன நடக்குது பாருங்க சொன்னா, இவன் இங்க ஒரு விஷயம் புத்தி தெளியும் போது, தகப்பன வீட்டுல அநேக கூலிக்காரர் இருக்கிறாங்கன்றான். தகப்பன வீட்டுல அந்த காலத்துல அடிமை முறை இருந்துச்சுன்னு சொன்னேன். அடிமைகள் வீட்டுல இருப்பாங்க, அடிமைகளை வாங்கிட்டு வந்துருவாங்க. 5 அடிமை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுப்பாங்க. கவனிங்களா? அப்போ அடிமைகளை வீட்டுல வச்சுக்கின்னு அவனுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. இந்த ஒரு வேலைக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி அடிமை வச்சிருப்பாங்க. ரொம்ப லோவான அடிமை கால் கழுவுறவன், நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நல்ல பணக்காரன், பெரிய நல்ல நாலேஜான அடிமை யோசேப்பா போல. யோசேப் அடிமை தானே. அவர் வந்து வீட்டுல இருக்கிற எல்லா லக்காச்சாரெல்லாம் பாக்குறாரு. அவர் அக்கௌண்டன்ட், அவரும் அடிமை தான். ஆனா இவர் சொல்றது கூலிக்காரர். கூலிக்காரர் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து சொல்றா தெரியுமா? இயேசு கிறிஸ்து இதே லூக்கா சுவிசேஷத்துல கூலிக்காரரை குறிச்சு பேசுற 19வது அதிகாரத்துல பாருங்க, கூலிக்காரரை குறிச்சு பைபிள் சொல்லுது. இப்போ அந்த காலத்துல நடந்துச்சு இந்த விஷயம், உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. உங்களுக்கு மேக்ஸிமம் பெரியவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல கூலி என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை இல்லாதவங்க போய் ஒரு இடத்துல நின்றுப்பாங்க, வந்து கூலிக்கு கூட்டு போவாங்க. கூலிக்கு வரையா இப்ப இல்ல, அது ஆக்சுவலி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது கூலிக்கு வரையாப்பான்னு சொல்லி வீட்டுல வந்து கூட்டு போவாங்க. அதாவது கூலி இருக்குதுன்னு சொல்லி வருவாங்க. அப்படி சொல்லி வருவாங்க. பிள்ளைங்களுக்கு தெரியாம இருக்கும், 2K கிட்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம். அப்போ கூலிக்கு வரவான்னு சொல்லி என்ன பண்ணலாம், போலாம். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு கூலி 5 ரூபாய். எங்களுக்கு தெரியும், நல்லா இருக்குது. இங்க அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பூ பேர் என்ன சொல்லுவாங்க, செண்டுமல்லி. செண்டுமல்லி பிரிக்கிறதுக்கு சின்ன சின்ன பசங்க இந்த மாதிரி போவாங்க. என்ன, ஒரு நாள் காலையில இருந்து மதியம் வரைக்கும் 5 ரூபாய். அது என்னங்க, அந்த கூலி டைம் கூலி. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைம்ல என்ன பண்றது, எல்லாரும் கூலிக்கு போறது 5 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு. அந்த லீவுல 10 நாள் லீவுல சம்பாதிக்கிறது, இந்த ஆஃப்லி ஆனுவலி லீவுல சம்பாதிக்கிறது குழந்தைங்க. அந்த மாதிரி கூலிக்கு கூப்பிடுவாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உன்னத அழைப்பு. சார் இந்த மெசேஜ் கொடுக்கும்போது கூலியை குறிச்சு பேசுறாரு. 14 மணி வேலையில எவருக்கா? அடிமைகள் கிடையாது. நல்லா கவனிங்க. அடிமைகள் வந்து வீட்டிலேயே இருக்கிறவன். அவனுக்கு ஓனர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. அவன் மேரேஜ்ல இருந்து அவனுடைய ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் பார்த்துப்பாரு. சாப்பாடு ஓனர் என்ன சாப்பிடறாரு அது போட்டு பார்த்துப்பாரு, அது வேற. ஆனா கூலிக்காரன்றது டெய்லியும் அந்த வயலுக்கு தேவையானது, அந்த கூலிக்கான இடம் இருக்கும். ஒளிமுக வாசல் எல்லாம் நின்றுப்பாங்க அந்த கூலிக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, கூலிக்கு இருக்கிறீங்களா, அதாவது வயல்ல ஒரு வேலைக்கு ஏற்ற கூலிக்கு கேட்பாங்க, இருக்கிறியா வா அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து இதுல சொல்றாரு பாருங்க, நீங்க பாருங்க இங்க நான் சொன்ன விஷயம். இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் திராட்சை தோட்டத்து வேலையாட்களை அமர்த்து அதிகாலையை போறப்பட்ட. அவன் என்ன பண்றான், கூலிக்கு ஒளிமுக வாசல் எல்லாம் நிக்கிறாங்க. அங்க போய் என்ன பண்றான், கூப்பிட்டு பாருங்க, இங்க எப்பேற்பட்ட நிலை காணப்படுதுங்க. வாங்க அப்படின் போது ஒரு பெஞ்ச் வந்துட்டாங்க. வாங்கன்னு சொல்ல பஞ்சுன்னு சொன்னா ஒரு 50 பேர்ல 10 பேர் தான் வேணும் இருக்கு. 10 பேர் வந்துட்டாங்க. எப்போ, காலையில 9ஆம் மணி வேலையில, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் 2வது கூட்டம் 12 மணிக்கு சும்மா போறாரு, அங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, வாங்கன்றாரு. அப்புறம் 3 மணிக்கு கூப்பிடுறாரு, வாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் கீழே சாயந்தரம் 11ஆம் மணி வேலைக்கு கூப்பிட்டு வராரு. இதுதான் கூலி. அப்போ ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஒரு டீம் அங்கே நின்று இருக்குது ஒளிமுக வாசல்ல. இவங்க கூலிக்காரர். அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அன்னைக்கு டெய்லி கூலியை கொடுத்து அனுப்பிடணும். இப்ப நம்ம ஊர்ல கூலி வாங்குறதுக்கே காசு வாங்குறதுக்கே போயிட்டு இருப்பாங்க. அப்போ வயல்ல அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்னங்க, அன்னைக்கு கறி அடிக்கணும், அந்த கூலி ஜாஸ்தி. கோழி அடிச்சு கறி போடணும். இப்ப இதெல்லாம் கூலி விஷயங்கள். இப்ப இந்த மாதிரி கூலிக்காரோட பேசுற, அடிமை கொஞ்சம் பேசல. அடிமை வந்து கூலிக்காரரோட என்னவா இருக்கிறான், மேல இருக்கிறான், கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறான், வீட்டுல ஓனர் கூட இருக்கிறவன். ஆனா இந்த கூலிக்காரன்றது டெய்லி வேஜஸ்ல வரவன். இவனை பத்தி சொல்றான் பாருங்க. வசனம் சொல்றது, பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக, கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. அப்படின்னா நியாயப்பிரமாணம் சொல்லுது, கூலிக்காரன் டெய்லி கூட்டு வந்தீங்கன்னா கூலியே சாயந்தரமா கொடுத்துடணும்.
ஏன்னா அவன் அதை வச்சுதான் வாழ்றான். டெய்லி அவனுக்கு தேவையான சாப்பாடு, குரோசரிஸ் அதை வச்சுதான் வாங்க போறான். அதை கொடுத்துருன்னு சொல்லு. இவன் நினைக்கிறான் எங்க அப்பா வீட்டுல அடிமைகள் கிடையாது, கூலிக்காரர் டெய்லி வராரு, அவனுக்கே பூர்த்தியான சாப்பாடு. கூலிக்காரனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிங்க, கூலிக்கு போகும்போது அவங்க சாப்பாடு எடுத்து போவாங்க. நீங்க பாத்துருப்பீங்களா? கரெக்டுங்களா? ஆனா இவர் என்ன சொல்றாரு, எங்க அப்பா கூலிக்காரனுக்கு டெய்லி எனக்கோ ஒரு நாள் கூலிக்காரனுக்கு நல்ல சாப்பாடு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபுட்டா. நீங்க பாத்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? அந்த சாப்பாடை கொடுக்குறாரு. நான் இப்படி இருக்கிறேன். அப்ப எவ்வளவு தெரிஞ்சவர் இவரு. என்ன வெளிப்பாடு? சில நேரங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு தெரிஞ்ச வெளிப்பாடுகள் தெரிஞ்சாவும் பிசாசு கிரியை செஞ்சா டவுன் ஃபால் ஆகி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆவிக்குரிய அம்னீஷியா போகும்போது எப்ப ஏற்பட்ட செய்தி நம்மளுது, நம்ம யாரு, நம்ம எப்பேற்பட்டவங்க அப்பதான் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இவன் அப்பதான் நினைக்கிறான், அவங்க வீட்டுல இருக்கிற கூலிக்காரர் நினைக்கிறான், வேலைக்காரையும் அடிமையில நினைக்கல. கூலி டெய்லி வந்து ஆப்டே பாருங்க, 11 மணில வந்தவங்களுக்கு ஒரே பணம் தான், காலைல 3ஆம் மணில 9ஆம் மணில 6ஆம் மணில வந்தவங்களுக்கு ஒரே பணம் தான். அப்போ எல்லாருக்குமே பர்ஃபெக்டா அப்பேற்பட்ட எஜமானா இவர் இருக்கிறார். இவங்க அப்பா எப்பேற்பட்ட நல்லவர்ன்றது புரியுதா? எப்பேற்பட்ட நல்லவர்ன்றது புரியுதா? அது அவர் அப்பேற்பட்டவர்னு சொல்லி அப்பேற்பட்டவரா இருந்தாரு அவரு. நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி இப்பதான் அவன் என்ன பண்றான், முடிவு எடுக்கிறான். நான் எழுந்து பிராக்டிஸ் பண்றான். என்ன பிராக்டிஸ் பண்றான்? நான் எழுந்து போனோம், போயிட்டு அப்பா நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சேன் அப்படின்றான். அப்போ இங்கதான் மனமாற்றம் அடைஞ்சவருடைய மனநிலை. அப்படின்னா இவன் வந்து அப்பா நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு போயிடல அப்படின்னு சொன்னா அது பொய்யா கூட இருக்கலாம். இவன் உள்ள உணர்த்தப்பட்டு என்ன சொல்றான், அப்பா நான் உமக்கு விரோதமா மட்டும் பண்ணல, பாவம் எதுக்கு செஞ்சிருக்கேன், தேவனுக்கு விரோதமா பண்ணிருக்கேன். ஏன்னா நான் யூதன், நான் தேசத்தை விட்டு வெளியே வந்துடக்கூடாது, எனக்கு ஒரு சில கடமைகள் இருக்குது, நான் யோகாவ தேவன் ஆராதிக்கிறேன், நான் பரத்துக்கு விரோதமான்னு சொன்னா நான் பண்ணியை தொடக்கூடாது, பண்ணியோட கூட இருக்கக்கூடாது, நான் அதோட கூட இருந்தேன். வெளிப்பாடு புரியுதா? என்ன சொல்றான்? பரத்துக்கு விரோதமா செஞ்ச பாவம் தான். அவன் தேசத்தை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அப்பாவுக்கு விரோதமா சொத்தை வாங்கிட்டு வந்தது ஒண்ணு. ரெண்டாவது அவன் என்ன பண்றாங்க, அந்த ஊருக்கும் அந்த இடத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா செஞ்ச பாவம் ஒண்ணு. ரெண்டாவது ஒரு யூதன் எப்பொழுதுமே பண்டிகை தொடக்கூடாது, பரத்துக்கு விரோதமா செய்யற பாவம் இல்லைங்களா? இதே இழந்து என்ன பண்றான், அந்த இடத்துல அவன் என்ன பண்ணாங்க, ஓய்வு நாள கை கொள்ளாம நியாயப்பிரமாணத்தை எதுவுமே கை கொள்ளாம இருக்கிறான். இதெல்லாமே பரத்துக்கு விரோதமா போவோம். இதெல்லாம் உணர்றான். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் உணர்ந்தவனா தகப்பனுக்கு விரோதமா போய் நேரா போய் அப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் தகுதி இல்ல, என்னை அடிமையா வைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னானா? வாசனா பாருங்க, என்னங்க கரெக்டா பாருங்க, என்ன இந்த ரிலேஷன் புரிஞ்சுக்கோங்க. அப்பா நான் வந்து அடிமையாவும் இருக்கிற தகுதி இல்ல, நான் டெய்லி வந்து வாங்கிட்டு போறாங்களா அந்த கூலிக்காரனா இருக்கிறேன், நான் டெய்லி போய் ஒளிபக வாசல் வேணா நின்றுக்கிறேன், என்னை கூட்டு போய் கூலி கொடுத்து அனுப்பிடுங்க, அந்த இடத்துக்கு வைங்க போதும். அப்ப அதுதான் ஒரு மனுஷனோட தாழ்மை. எப்பொழுதுமே அதான் தீர்க்கதரிசி உன்னை தாழ்த்தன்ற செய்தி கொடுத்திருக்கிறார். அதாவது உயர்வுக்கு போகும் வழி தாழ்மையில இருக்கிறது. அவன் புரிஞ்சுங்களா? அப்ப என்ன பண்ற பாருங்க, இங்கதான் விஷயம். அடுத்தது இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பண்றான்னு சொன்னா, இது வரைக்கும் என்ன சொன்னாவா, நான் எழுந்து என்ன பண்ற புறப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான், தகப்பனத்துக்கு போய் என்ன பண்ணணும், அப்பா உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதம் பாவம் செஞ்சுட்டேன், நான் உங்களுடைய மகனா இருக்கிற தகுதி இல்ல, நான் கூலிக்காரனா வைங்க, இதுதான் அவங்க சொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணியா. இப்போ இது வரைக்கும் யாருடைய மனநிலையை பார்த்தோம், இந்த குமாரன் செஞ்ச விஷயங்களை பார்த்தோம். இனிமேல் தகப்பன் எப்படி இருக்கிறார், தகப்பன் என்ன இருந்தார், தகப்பனோட மனநிலை ஒரு சில முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா தகப்பன் அவன் தப்பு செஞ்சிருக்கும் போதே அவன் நியாய பிரமாணத்துப்படி கல்லெறியப்பட்டவனா இருந்திருக்கணும், செய்யல. ரெண்டாவது சொத்தை பிரிச்சு கொடுத்துருக்க கூடாது, பிரிச்சு கொடுத்தாரு. ஒரு யூதன் தேசத்தை விட்டு போக கூடாது, போகும்போது என்ன ஆயிடுவான், அவன் என்ன பண்ணும், அவன் தேசத்துக்கு வரக்கூடாது, அதுவும் இல்ல, அதுவும் விட்டாரு இல்லைங்களா? இது எல்லாமே செஞ்சிருக்கும் போது அடுத்தது இந்த தகப்பனுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. நான் எழுந்து போறேன் பாருங்க, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு பாத்திரம் இல்லை என்று சொல்லி பாருங்க. இவன் செய்த 2 பாவங்கள் என்ன, பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சான், தகப்பனுக்கு விரோதமா பாவம் செஞ்சான். அப்ப இவனுடைய பாவத்துடைய மனநிலை ஃபர்ஸ்ட் எப்பொழுதுமே நான் ஒரு சகோதரனுக்கு விரோதமா செய்யற பாவம், சகோதரனுக்கு விரோதமா செய்யற பாவம் கிடையாது, யாருக்கு விரோதமா செய்யற பாவம். அப்ப இவன் பேசும்போது எப்படி சொல்றான், அப்பா உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் சொன்னானா, இல்ல பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் ஃபர்ஸ்ட் எதை வைக்கிறான், அப்பா ஃபர்ஸ்ட் தேவன். ஏன்னா ஒரு சகோதரனுக்குள்ள யார் வாசமா இருக்கிறார், தேவன் வாசமா இருக்கிறார். அப்ப நான் ஒரு சகோதரனுக்கு ஒரு விஷயத்தை செய்யறேன்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கணும், யார் விரோதமா செய்யறோம். அப்ப அதுதான் மனம் திரும்பவனுடைய மனநிலை. தான் சும்மா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இங்க ரெண்டு நம்ம மத்தியில ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தவறு செஞ்சிடோம்னா போய் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுறது. தீர்க்கதரிசி அந்த வேலையை செய்யறாரு, சொல்றாரு. ஒரு சகோதரி ஏதோ ஒரு தவறு செஞ்சிடறாங்க, கணவனுக்கு விரோதமா ஒரு தவறு செய்யும் போது அவங்க தீர்க்கதரிசிக்கு வெளிப்படும் போது அதை சொல்றாங்க, தீர்க்கதரிசி கிட்ட அந்த அம்மா போய் சொல்றாங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன், ஆமா எஸ்ன்னு சொல்லும் போது நீ போய் என்ன பண்ற,
நீ தவறு செஞ்சு தவறு செய்யாது, நீ மனம் திரும்பாத வரைக்கும் என்ன பண்ணாது, இந்த பாவம் மன்னிக்கப்படாது, இது உன்னை வியாதி போகாதுன்னும் போது என்ன செய்யறாங்க சொல்றான், நீ போய் உன் கணவன் மன்னிப்பு கேளும் போது, இல்ல நான் தேவன் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னும் போது அந்த மனைவி தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ உன் கணவனுக்கு விரோதமா உன் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யல, உன்னை கணவனுக்கு விரோதமா பாவம் செஞ்ச, நீ அங்க போய் மன்னிப்பு கேளுன்றார். அப்ப எந்த பாவத்துக்கும் அந்த இடத்துலதான் பரிகாரம் கிடைக்கும். அப்ப நம்ம சில நேரங்கள்ல ஒரு சில பாவங்களை, ஒரு சில தன்மைகளை மனுஷன் பாவம் செய்யறவங்க அதை புரிஞ்சவங்க நிறைய பேர், பாவம் செய்யறவங்க யாரும் கிடையாது, அவங்க மீறவங்க யாரும் கிடையாது. இப்போ அது என்ன காட்டுதுன்னு சொன்னா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, நான் தவறாதவன், நான் கரெக்டானவன் காட்ட விருப்பப்படுறேன். அப்படி கிடையாது. ஒரு வருஷம் மன்னிப்பு கேட்கறானா தன்னை தாழ்த்துறான், தான் உண்மையா இருக்க விரும்புறான் அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணும், ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்கறது ஒரு சில நேரங்களில் போய் தேவன்கிட்ட கேட்டுறது, தேவன் செஞ்ச பாவத்தை மனுஷன் கிட்ட கேட்டு, தேவை இருக்கும் போது போய் என்ன பண்ணிடுறது, மனுஷன் நாடுறது, தேவையில்லாத போது கில்ட்டினஸ் உடம்புல மனசுல குத்தப்படும் போது தேவன் கிட்ட கேட்டுறது, ஆண்டவரே நான் சகோதரன் ஒரு பாவம் செஞ்சேன் மன்னிங்க. தேவன் மன்னிக்க மாட்டார். யார் இடத்துல போகணுமோ அவங்க கிட்ட போகணும். அதான் தேவன் வச்சுக்கிற வழி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன பண்றான், இவன் கரெக்டா சொல்றான், பரத்துக்கு விரோதமா செஞ்சேன், உமக்கு விரோதமா செஞ்சேன் இல்லீங்களா? அப்ப அதான் சொல்றது, நம்ம எல்லோரும் ரோமர் 3:23-26 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமனாக்கப்படுகிறார்கள். இப்போ இலவசமா மீட்பு கிடைக்குது. இப்போ என்ன நடக்குது பாருங்க. அடுத்து தகப்பன் என்ன பண்றார், எழுந்து போகணும் இல்லையா? எழுந்து போகணும் போது இப்ப எங்க வரான், இப்போ அங்கிருந்து வேற தேசத்துல எங்க வரணும், இப்போ இந்த தேசத்துக்குள்ள வரணும். இதானங்க? புரியுதா உங்களுக்கு? வழிமுறை புரியுதா? அப்ப வரும்போது ஊருக்குள்ள ஊருக்கு வெளியே ஒளிமுக வாசல் இருக்கும். அங்க நியாயாதிபதிகள் உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் ஊருக்கு விரோதமா ஏதாவது தவறு செஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, தவறு செஞ்சவங்களை பிடிக்கிறதுக்கு, சுங்கம் விசாரிக்கிறதுக்கு எல்லாம் எங்க உட்காந்துருப்பாங்க, ஊரு கேட்ல உட்காந்துருப்பாங்க. நீ சொல்றது பாத்தீங்களா, நம்ம பழைய ஆட்கள் செஞ்சிருப்பாங்க. ஊருக்கு விரோதமா ஏதாவது செஞ்சுட்டா பஞ்சாயத்து வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அவனை ஊர்ல சேர்த்துக்கூடாது, ஊர்ல வரக்கூடாது, இந்த தெருவுல வரக்கூடாதுன்னுவாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி இவன் என்ன பண்றான், ஊருக்கு வர்றதுக்கு வரான் ஸ்டெப்பு. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன பாருங்க, அவன் எழுதி புறப்பட்டு தகடத்துக்கு வந்தான். அவன் தூரத்துல இருந்து வரும்போது, அவன் ஊருக்கு கூட வரல, அவங்க அப்பா என்ன பண்றாரு, தூரத்துல இருந்து வரும்போது அவன் தகப்பனவனை கண்டு, அப்படின்னா அவங்க அப்பா அவனை எதிர்நோக்கி இருக்கிறவரா இருக்கிறார். அவன் பாருங்க, அவங்க அப்பாவோட தன்மை கண்டு மனதுருகி ஓடி, வயசானவர் ஓடி கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். என்ன ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, தூரத்துல இருக்கும்போதே ஆக்சுவலி பாருங்க, இவன் தான் மன்னிப்புக்கு வர்றான். அப்படி வந்த உடனே நம்மளுடைய மனநிலை, பொதுவா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, வரட்டும், வெயிட் பண்ற, வரட்டும், பார்க்கலாம் கொஞ்சம் பார்க்கலாம், என்ன எப்படி வந்திருக்க பார்க்கலாம், எந்த மனநிலை வந்திருக்கார பார்க்கலாம், அவர் திரிஞ்சிருக்காரான்னு பார்க்கலாம் இல்லைங்களா? அந்த மனநிலையோட இருப்பேன். ஆனா இந்த தகப்பனுடைய மனநிலை அது இல்ல. அவன் அங்கிருந்து வரும்போதே, தூரத்துல வரும்போதே என்ன பண்றாரு பாக்குறாரு, என் மகனா வர்றதுன்னு பாக்குறாரு. அவன் மகன் சாயல இல்ல, யூத ட்ரெஸ் இல்ல, எல்லாம் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட இருக்கிறான், பிஞ்ச ட்ரெஸ்ஸோட இருக்கிறான், மனையில எல்லாம் மாறி இருக்குது. ஆனா தகப்பனுக்கு தெரியும் இது என்னுடைய மகன் தான் சொல்லி தூரத்துல கண்டு இல்லைங்களா, ஒன்று அவனை கண்டு இல்லைங்க, மனதுருகி, ரெண்டாவது ஸ்டெப் ஓடி, அதுக்கப்புறம் அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதுதான் விஷயம் பாருங்க. வசனம் சொல்லுது பாருங்க, சரி, தூரத்துல கண்டு என்ன சொல்லுது பாருங்க, அவர் தூரத்துல தேவன் காண்கிற தேவனா, தேவன் காண்கிற தேவன். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இங்க நம்ம பாக்குறோம் பைபிள்ல காண்கிற தேவன்ல நிறைய விஷயங்கள் பாக்குறோம் பாருங்க. ஆதியாகமம் 16 அதிகாரத்தை சொல்லுது. அவள் யாரு, சாராளுடைய இவங்க, அப்புறம் என்ன ஆகார் எங்க போயிட்டாங்க, தேவனை விட்டு அபிரகாம் விட்டு போகும்போது அவள் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க என்ன தேவன் என்ன பண்றாரு, துறவு ஓபன் பண்ணி, துறவு ஓபன் பண்ணி அவளை என்ன பண்றாரு, தண்ணீரை கொடுக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு பாரு, அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அங்க என்ன பேர் வைக்கிறா, லகாயிரோய் என்ற பேர் வைக்கிறா. அப்படின்னா அவரு காண்கிற தேவன், அந்த குவாலிட்டி இந்த தகப்பனுக்கு பொருந்தது. அப்படியே கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ சங்கீதத்துல சொல்றாரு பாருங்க, 139வது சங்கீதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் 139வது சங்கீதத்துல சொல்றாரு, நான் ஒளிப்பிடத்துல உண்டாக்கப்பட்ட பூமியின் தாழ்விடங்கள் விசித்திரமாய் வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை கண்கள் கண்டது. தேவன் இப்ப பாக்குறாரு, கருவா இருக்கும் போதே உன்னை கண்டது. அப்போ தேவன் என்ன பண்றாரு, நான் உன்னை காண்கிற தேவன். காண்கிறது இந்த பாக்குறது கிடையாது, கண்ணிட்டு பாக்குறது. அது என்னுடைய பிள்ளைன்றது கண்ணிட்டு பாக்குறது பாருங்க. அதே போல பாருங்க என்ன சொல்றது பாருங்க, அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும்
உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. நான் சீட் ஃபார்ம்ல இருக்கும் போதே எப்படி இருக்குங்க, பிளட் ஜெம், பிளட் ஜெம்னா ரத்த அணுவா இருக்கும் போதே என்ன நீங்க பாத்தீங்க, பார்த்து என்னோட பாடி ஷேப்ல எப்படி வரும்ன்றத பாத்தீங்க. அதான் சங்கீத புஸ்தகத்துல சொல்றது. பாருங்க, தேவன் இல்லை என்று மதியாடன் சொல்லுகிறான். அது கீழே முக்கியமான விஷயம் பாருங்க, என்ன சொல்ற, தேவன் எதை பாக்குறாரு பாருங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் என்றோ என்று பார்க்க உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். தேவன் கண்ணோக்கமா என்ன பண்றாரு, தேவன் பார்க்கிறார். அதனாலதான் இன்னைக்கு 7 ஆவிகள், தேவனுடைய 7 ஆவிகளும் 7 கண்களாகிய ஆவிகள் நம்ம பூமியை நோக்கி பார்த்துட்டே இருக்குது. அப்ப என்னங்க, 7 ஆவிகள் இந்த கால தீர்க்கதரிசி மூலமா, இந்த செய்தி மூலமா தேவன் உங்களை பாக்குறாரு. வித்து வித்து என்னோட வித்து, என்னோட வித்தான்னு சொல்லி என்ன பண்றாருங்க, கண், ஐ ரெப்ரசன்டேட்டிவ் என்ன, எதுக்கு அடையாளம், ஐ ரெப்ரசன்டேட்டிவ் கண் எதுக்கு அடையாளமா இருக்குது, பார்க்கிறதுக்கு, கிராப் பண்றதுக்கு அடையாளமா இருக்குது. இப்ப 7 கண்களை தேவன் கொடுத்திருக்காரு இந்த காலத்துல. தேவனுடைய 7 கண்களும் தேவனுடைய 7 ஆவிகளாம். அப்படின்னா இந்த செய்தியால, இந்த செய்தி மூலமா தேவன் கிராப் பண்றாரு. எல்லாரையும் இது கிராப் பண்ணல, கிராப்னா இழுத்துக்கிறது. இப்ப இந்த செய்தி என்ன பண்ணுச்சு, உங்களுக்கு வந்துச்சு, நீங்க ஏத்துக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து ஏத்துக்கல, முன்னாடி வந்து ஏத்துக்கல. எப்படிங்க கண் எப்படி வருது பாருங்க, நீ உங்களுக்கு முன்னாடி இருந்தவன் என்ன பண்ண செய்தி ஏத்துக்கலாம், நல்லவன், உங்க பின்னாடி ரொம்ப நல்லவன் ஏத்துக்கலாம், நீங்க ஏத்துக்கிறீங்க. ஆமென், புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் நல்லோரையும் தீவிரையும் நோக்கி பார்க்கிறது. புரியுதுங்களா, அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவருடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் தூரத்துல இருந்தே பாக்குறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மனதுருகி. இப்ப இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இது யாருக்கு தெரியும்? மனதுருக்குன்றது எது சம்பந்தப்பட்டது, விஷுவலா தெரியாது. மனதுருக்குன்றது எது சம்பந்தப்பட்டது, பார்க்கறது தெரியாது. உள்ள நடக்கிற விஷயத்த பரிசுத்த ஆவியானவர் அந்த தகப்பனோட உள்ள இருக்கிற விஷயத்த சொல்றார். ஆமென், கரெக்ட்டுங்களா? மனதுருக்கம்ன்றது உள்ள இருதயத்துக்குள்ள நடக்கிற விஷயம். எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. இந்த மனதுருக்கம்ன்றது என்னன்னு சொன்னா, இப்போ நல்லா கவனிங்க, நல்லா அதிக சந்தோஷமாகுது ஒரு மனுஷனுக்கு. அதிக சந்தோஷமாகும் போது என்ன ஆகும், வயிறுலாம் அப்படியே உள்ள ஏதோ ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு. ரொம்ப பயம் ஆகும் போது படபடப்பாயி ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? வசனம் சொல்ல பாருங்க, இந்த உடல் எல்லாம் குடலாம் பயம் வந்தோடனே குடல் குந்தாணிலாம் போயிடுச்சுன்னு திருப்பட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுங்க. ஏன்னா ரொம்ப பயம் வரும்போதும் ரொம்ப சந்தோஷம் வரும்போதும் என்ன ஆகும், நமக்கு என்ன ஆகும்னு சொன்னா, அந்த இண்டஸ்ட்ரைன் வந்து வயிற்றுல வந்து ஒரு பிறவு நடக்குமா. என்ன நடக்குமா, ஒரு பிறவு நடக்குமா. கவனிங்க நல்லா, ஒரு பிறழ்வு நடக்குமா, ஒரு பிறழ்வு நடக்குமா. அந்த மாதிரி இவங்க அப்பாவுக்கு ஆகுது. எதுங்க, இவன் பாவி, இவன் எல்லாத்தையும் விட்டு போயிட்டா. ஆனாலுமே என்ன ஆகுதுன்னு சொன்னா, வித்து என்னோட குமாரன் அப்படின்றது. இது இந்த வார்த்தை நான் தான் சொன்னேன். இங்க என்ன சொல்றேன், என்ன சொல்லப்படுது பாருங்க. அவர் ஆனால் எபிரேயர்கள் மென்மையான பாசத்துக்கு இடமாக இரக்கம், கருணை அப்படின்றதுக்கான அடையாளம் அது அந்த மனதுருக்கம் அப்படின்றது இல்லைங்களா. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரா, இக்கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு, மார்க் 6:34 அவர் மேய்ப்பில்லாத ஆடுகளை போல இருந்தபடியால் அவர்களே மனதுருகி. அந்த மனதுருக்கம் அப்ப என்ன ஆகுது, ஒரு கலக்கம். என்னோட மகனே, ஐயோ என் மகன் அப்படின்ற அந்த ஒரு மாதிரியான கலக்கம். அது வாயில கண்ணுல பார்க்க முடியாது, ஆனா உள்ள நடக்குது ஒரு இன்னல். இப்ப தேவனுக்கு அது அந்த தகப்பனுக்கு அது என்ன இருக்குது. 2வது ஸ்டெப் ஆகுது. 3வது ஓடி என்ன ஆகுதுங்க, ஏன் ஓடுறாரு. ஆக்சுவலி நல்லா பாத்தீங்கன்னா, நல்ல பணக்காரங்க ஓட மாட்டாங்க, பணக்காரங்க அதிகமா சிரிக்க மாட்டாங்க, பணக்காரங்க விசில் அடிக்க மாட்டாங்க, கணக்காரங்க கை தட்ட மாட்டாங்க, பணக்காரங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்மள மாதிரி கேஷுவலா நடக்க மாட்டாங்க. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படி நீட்டா இருக்கும். ஒரு யூதன் எப்பொழுதுமே, யூதனுக்கு வந்து முழங்கால் தெரியக்கூடாது, கணுக்காலுக்கு மேல தெரியக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின்படி கணுக்கால் தெரியக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி தெரிஞ்சுன்னா அது பாவம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி நீ உன்னுடைய பலிப்பீடத்து மேல கால் வச்சு ஏறாத, இதுல இருக்கு இல்லைங்களா, தேவாலயத்துல பலிப்பீடத்து மேல என்ன பண்ணாத, கால் வச்சு ஏறாத, உன்னுடைய நிர்வாணம் காணப்படுத்தால் அது அருவருப்பானதுன்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுது. அதனால நியாயப்பிரமாணத்துல இருக்கிற ஆசாரியனுக்கு பிரத்யேகமான உடை. அந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க வந்து யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, லாங் ட்ராங் இது மாதிரி போடுவாங்க. அவங்க யூதனுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒரு நியாயப்பிரமாணத்துல வந்து என்ன பண்ண, யூதர் ரபி ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஏதோ வழியில வரும்போது முள் ஏதோ காலில் பட்டு ட்ரெஸ் கிழிஞ்சிடுச்சான். கிழிஞ்ச உடனே முட்டி கால் கீழே தெரிஞ்சுன்னு சொல்லி அவனை கூட்டின்னு போய் நியாயப்பிரமாணத்தை நிக்க வச்சு கொஸ்டின் கேட்டு அது பதில் சொல்லணும். தேவாலயத்துல யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா, அப்ப ஒரு யூதனுக்கு என்ன பண்ணக்கூடாது, காலு கீழே தெரியக்கூடாது, முட்டி கூட தெரியக்கூடாது, முட்டி கீழே கூடாது,
தெரியக்கூடாது, ஆணுக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுது உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அது என்ன வருது, அது ஒரு அருவருப்பு. கரெக்டுங்களா? இப்ப பாருங்க, இது இந்த விஷயத்த மட்டும் சொல்ற பாருங்க. இப்ப அவர் ஓடுறாரு இல்லையா, ஓடுறதுக்கான அந்த பேருக்கான பேர் என்ன சொல்றாங்க சொன்னா, கிரேக்க வார்த்தை டிராக்கோ அப்படின்ற ஈப்ரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. டிராக்கோன்றதுன்னா ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடினாரா இவர். இவங்க அப்பா எப்படி ஓடினாராங்க, இப்படி ஓட கிடையாது, ரன்னிங். அப்ப ரன்னிங் ரேஸ் ஓடும் போது அந்த ஊரெல்லாம் பாக்குறாங்க, ஒளிமுக வாசல் எல்லாம் இருக்குது. ஓடும் போது அந்த வார்த்தை அவர் ஓடினார் வார்த்தைக்கான அந்த பேரு, அவர் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுறது இல்ல ஃபாஸ்டா நடக்கிறது அப்படி நடக்கல. இவர் என்ன பண்றாரு, ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி ஓடுறாரு. யாரை பார்த்து? தன் மகனை பார்த்து. அப்படி போகும்போது இவங்க அப்பாவுடைய கால் எல்லாம் தெரியுது வெளியே. அப்படின்னா ரேஸ்க்கு ஓடுறவங்க, ரேஸ்ன்றது யூதருடைய பழக்கம் கிடையாது, அது கிரேக்கருடைய பழக்கம். அதான் ஒலிம்பிக்ஸ் இருக்கு இல்லையா, ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது கிரேக்கருடைய பழக்கம். அங்கதான் ரன்னிங் ரேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரன்னிங் ரேஸ்க்கான ஸ்பிளிண்ட், அதாவது தொலைதூர ஓட்டம் கிடையாது. தொலைதூர ஓட்டம்ன்றது 1000 கிலோமீட்டர், சரி 10 கிலோமீட்டர் ஓடுறது மெதுவா ஓடுவாங்க. 100 மீட்டர் ஓடுறது அந்த ஓட்டு ஸ்பிளிண்டட் ஒரு ரன்னிங்ல ரன் பண்ணாரு. அவ்வளவு ஃபாஸ்டா ரன் பண்ணாரு அவரு. அப்படி ரன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரன்னர்ஸ் வந்து ஃபுல்லா லாங் போட்டு ஓட்டுவாங்க, ஷார்ட்ஸ் போட்டு டைட்டா போட்டு ஓடுவாங்க. யூதர்களுக்கு முட்டி தெரியக்கூடாது, அவங்க வந்து நியாயப்பிரமாணத்துல கணக்கு கொடுக்கணும் அப்படி தெரிஞ்சா. ஆனா இவங்க அப்பா அந்த என்ன பண்ணுவாங்க சொன்னா, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்க சொன்னா, மெக்ராஃபச் யூதர்கள் அணிஞ்சிருக்கிற அந்த ட்ரெஸ், ஒரு ஆசாரியனோ இல்ல ஒரு ராஜாவோ ஒரு நோபல்மேன் அப்படின்னா ஒரு ராயல் மேன், ஒரு பணக்காரன், அந்த மாதிரி நீட்டான ட்ரெஸ் யூத ஆடை அணிஞ்சிருப்பாங்க, அங்கேயே அணிஞ்சிருப்பாங்க. அதான் அவங்களோட ட்ரெஸ். அப்போ அது வந்து என்ன பண்ணுவாங்க, ஓடும்போது கால் தெரியும். இது மாதிரி என்ன பண்றாரு, கால் தெரிஞ்சு ஓடுறாரு. அப்படின்னா என்னோட நிலையை விட்டுட்டு எனக்கு என்னாலும் சரி, நான் எப்பேற்பட்ட கணக்கு கொடுத்தாலும் சரி, அது ஒரு அவமானம். அது அந்த மாதிரி முழங்கால் தெரியுது, யூதனுக்கு ஒரு நாள் தெரியுது, ஒரு அவமானம், ஒரு அவமான காரியமான விஷயம். அது தெரிஞ்சாலும் சரி, நான் என்ன பண்றேன், ஸ்பிளிண்ட் ஓடுறாரு தன் மகனை நோக்கி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, தூரத்துல பார்த்தாரு, மனதுருகினாரு. இப்போ தன் நிலையை விட்டு என்ன பண்றாரு, ஓடுறாரு. வயசான நபர் மகனை பார்த்து ஓடுறாரு. அப்புறம் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தல், கழுத்தை கட்டி கொள்ளுதல் அப்படின்னு சொன்னாங்க, விடாம டைட்டா ஹக் பண்றாரு. அதுக்கப்புறம் மிகுந்த அன்பின் வெளிப்பாடு, முத்தம் செய்தல், லவ் இல்லைங்களா. கிஸ் எதுக்கு அடையாளமா இருக்குது, முத்தம். ஒன்னொன்னுக்கு ஒரு வகையான முத்தம் இருக்குது இல்லைங்க, சிநேகித முத்தம் இருக்குது, குழந்தை முத்தம் வைக்கிறது முத்தம் இருக்குது, ஒரு கணவன் மனைவிக்கான அந்த உறவு அன்பின் வெளிப்பாடு இருக்குது. ஆனா கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் வைத்தான்னு சொன்னா, ஒரு தகப்பன ஒரு குழந்தை வரும்போது குழந்தை எப்படி முத்தம் வைப்போம், ஓயாம. அதான் இங்கிலீஷ்ல எப்படின்னு சொன்னா கிஸ்ட் எப்படின்னு சொன்னா கண்டினியூஸ்லியா. தமிழ்ல எப்படி இருக்கு, முத்தம் செய்தான் இருக்கும், இங்கிலீஷ்ல எப்படி இருக்காது, அந்த மூல வார்த்தை அப்படி இருக்காது. கண்டினியூஸ்லி அப்படின்னா கண்டினியூ முத்தம் எங்க கொடுப்போம், குழந்தைக்கு தான், தலையில இருந்து கால வரைக்கும் எல்லாம் முத்தம் கொடுப்போம் இல்லையா. அது மாதிரி முத்தம் கொடுத்தாராம். எப்போ, தூரத்துல இருக்கும் போதே பார்க்கும் போது என்னென்ன விஷயத்த செஞ்சாரு, 5 விஷயம் செஞ்சாரு. நான் சொன்னாங்களா, என்ன பண்ணாரு, பார்த்தாரு, மனதுருகினாரு, ஓடினாரு, கட்டி பிடிச்சாரு, அதுக்கப்புறம் முத்தம் செய்யறாரு. ஆக்சுவலி ஏன் செய்யறாருன்னு சொன்னா, இது செய்யறதுக்கான ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்னு சொன்னா, ஒளிமுக வாசல் வந்த உடனே எல்லாம் பிடிச்சிருவாங்க, எல்லாம் பிடிச்சி எப்படா உள்ள வர நீ, எங்க தகப்பன வேணாம், ஊர் வேணாம், தேசம் வேணாம், எது வேணாம்னு ஓடினவன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வெளியில வச்சு அவன் எல்லா பழியும் அவங்கள போட்டு, நியாயப்பிரமாணத்துல என்ன சட்டம்லாம் போட்டு தண்டனையை கொடுத்து ஒரு 100 பேர் உள்ளே 1000 பிராட் இருப்பான், அவன் எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவான், இதெல்லாம் என் மகனுக்கு பண்ணிடக்கூடாது, ஏற்கனவே வந்துட்டான் அவன், அந்த மாதிரி யாரும் அவன் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி இவர் ஓடுறாரு. அவனே புரியுதுங்களா உங்களுக்கு, இவரு ஓடி முன்னாடி ஓடி யாரும் அவனை என்ன பண்ணக்கூடாது, வேதனைப்படுத்திட கூடாது. அவர் வந்த உடனே தூரத்துல நின்று பார்த்து வரட்டும் அப்படின்லாம் பார்க்காம அப்படி ஓடி ஒளிமுக வாசலுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, ஓடி. ஏன்னா முன்னாடி அங்க ஒளிமுக வாசல் யாரெல்லாம் உட்காந்துருப்பாங்க, நியாயப்பிரமாணம் ஜட்ஜஸ் அவங்க இவங்களாம் உட்காந்துருப்பாங்க. வந்த உடனே இவனை பிடிச்சி உட்கார வச்சு அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, கசையடி கொடுத்து ஏண்டா வந்தோன்றாயிடும். ஒரு சிலர் பாவம் மன்னிப்போ பெற்றுக்கொண்டு இல்ல ஏதோ தேவனை சரி செய்து கொள்றதுக்கு வரும்போது சபையோ இல்ல நபர்களோ பண்றது இப்படிதான், ஏண்டா வந்தோன்னு ஆயிடும். எப்படி ஏண்டா வந்தோம், திரும்ப பண்ணி பட்டிலுக்கே போயிடலான்ற அளவுக்கு போயிடும். அது என்னங்க, லீகலிஸ்ட் மனநிலை. ஆனா இந்த தகப்பன் இப்பேற்பட்டவர். அப்படின்னா இங்க யார் மேலோங்கிறாங்கன்னு சொன்னா, யார் மேலோங்கிறாங்க அப்படின்னா, மீட்பை தேடி வந்த குமாரனோட மீட்பை கொடுக்கிறவர் மேல போறார். இழந்தவர் இவர் தான், எல்லாமே இழந்தவர் இவர் தான். ஆனா இவனுக்குதான் தேவை. ஆனா இந்த இடத்துல அவனுடைய பாவ மன்னிப்பு மனம் திரும்புவதை விட இந்த கிருபையை கொடுக்கிற மீட்பை கொடுக்கிறவர் மேல போய் நிற்கிறார். ஆமென். அப்போ யாரும் என்ன பண்ணிக்கூடாது, அந்த மனம் திரும்புகிற பாவிக்கு எதுவுமே தடையா இருந்துடக்கூடாது. வந்த உடனே நீ எதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, தீர்க்கதரிசி சொல்லுவார்.
இடத்துல சொல்லுவார். நம்ம என்ன பண்ணுவோம், வந்த உடனே நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்ட உடனே நீ சிறுடுவதை விட்டு விட வேண்டும், நீ சிகரெட் பிடிப்பதை விட்டு விட வேண்டும், நீ நகை போடுவதை விட்டு விட வேண்டும், இப்படி சொல்லுவோம் நம்ம. அப்படி தீர்க்கதரிசி அங்க சொல்ல, அங்க நான் என்ன செய்ய வேண்டும் போது நீ ஃபர்ஸ்ட் மனம் திரும்பி ஒப்பு கொடு. ஆமென். அதான் ஒரு கிறிஸ்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. ஃபர்ஸ்ட் அதுதான் கிறிஸ்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது. என்னங்க? மனம் திரும்பி ஏற்றுக்கொள்றது, பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்றது. அதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்னங்க? நற்செய்தின்னு அர்த்தம். காஸ்பல் மீன்ஸ் குட் நியூஸ். என்ன குட் நியூஸ் அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டிருக்கிறார், உங்களுக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி தான் சுவிசேஷத்துல மகத்தான ஒரு ரேஞ்ச். ஆமென். புரிஞ்சு? அதுதான் மகத்தான ரேஞ்ச். இப்ப இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவனுக்கு சான்ஸே கொடுக்கல. இங்க பாருங்க என்ன நடக்குது பாருங்க, நான் சொல்ல பாருங்க. ஆக்சுவலி நல்லா கவனிங்க. இதுல இவர் எப்படி மேல போறாருன்றதை மட்டும் சொல்றேன். இவன் தூரத்துல வரும்போதே கட்டிப்பிடிச்சாரு. ஆனா இவன் சொல்ல வந்த எந்த விஷயமும் சொல்லங்க. இவன் என்ன சொல்லணும் தான், என்ன சொல்லணும் தான், அப்பா பரத்துக்கு விரோதமா செஞ்ச பரத்துக்கு உமக்கும் விரோதமா பாவம் செஞ்ச நான் உங்க வீட்டுல குமாரன்றதுக்கு தகுதி இல்லாதவன், நானு கூலிக்காரனுக்கு ஒருவனாக இருக்க வைங்க அப்படின்னா. இந்த எதுவுமே செய்யல அப்படின்னா நான் ஒரு மனம் திரும்புதல் அடையாளமா நம்ம அறிக்கையே எதிர்பார்ப்போம். கரெக்டுங்களா? நல்லா கொடுங்க. ஒரு மனம் திரும்புதல் அடையாளம் அறிக்கையும் கிரியையா நாம எதிர்பார்ப்போம். ஆனா தேவன் அப்படி கிடையாது. இருதயத்தையும் தேவத்துல வருகிற அந்த எண்ணத்தையும் பார்த்துட்டார் முன்னாடி. இவன் எதுவுமே செய்யலங்க. இவன் எதுவுமே செய்யல. இன்னுமே அவன் சொல்ல நினைச்சது எதுவுமே செய்யல. அவன் பேசுறதுக்கு முன்னாடியே கட்டி பிடிக்கிறார். அவன் பேசுறதுக்கு முன்னாடியே போறாரு, தன் நிலையை விட்டு போறாரு. சகோதர சகோதரி, ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? இவன் போறதுக்கு முன்னாடியே, இவன் வர்றதுக்கு முன்னாடியே பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அப்போ இப்ப அடுத்தது அவன் என்ன சொல்றான் பாருங்க. அடுத்தது இங்க நல்லா கவனிங்க, அதே வாசிக்கிறேன் பாருங்க. குமாரன் தகப்பனை நோக்கி என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் அவன் சொல்லணும்னு வந்தான், சொல்றதுக்குள்ள இவர் வந்தாரு, வந்து ஓடினாரு, பார்த்தாரு, மனதுருகினாரு, கட்டி பிடிச்சாரு, குழந்தை மாதிரி என்ன பண்றாரு, என் மகன் வந்துட்டான்னு சொல்லி மணலை வைக்கிறாரு. ஏன்னா ஊராரெல்லாம் என்ன பண்றாங்க, இதெல்லாம் பாக்குறாங்க, கண்ணை வச்சுன்னு பாக்குறாங்க. கரெக்டுங்களா? சின்னடா இது நம்ம நியாய பிரமாணத்துப்படி இவர் பண்றது தப்பு. ஒரு பெரிய நோபல் பர்சனா ஒரு பெரிய பணக்காரரு, அவரு நிர்வாணம் எல்லாம் காலெல்லாம் தெரியுற மாதிரி என்ன பண்றாரு, ஓடுறாரு. இதுக்கே இவரை வந்து நியாய பிரமாணத்துப்படி ஒரு கணக்கு ஒப்பிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவர் என்ன பண்ணாரு, இவ்வளவு சொத்தை பிரிச்சுக்கின்னு அவமானம் பண்ணி நியாய பிரமாணத்தை எல்லாத்தையும் அவமானம் பண்ணிட்டு போனவன், இவனை தொடுறது கூட இப்ப என்ன இல்ல, தகுதி இல்ல. இப்பேற்பட்டவனை இவர் ஓடி எல்லாத்தையும் நம்மளை தாண்டி நம்ம எல்லாம் அவனை புடியத்தை தாண்டி போய் பண்றாரு என்பது எல்லாருடைய கண்கள் என்னாச்சு, விரிஞ்சு பாக்குது. எல்லாம் பாக்குறாங்க. இவன் சொல்றதுக்கு அவன் அறிக்கையிடுறதுக்கு கூட, அறிக்கையிடுறதுக்கு முன்னாடி தேவனோட மன்னிப்பு அப்படிதான் இருக்கும். அறிக்கை தேவை, ஆனா அறிக்கையிடுறதுக்கு முன்னாடி நம்ம வர்றோம் பாருங்க அந்த கேப், அதுல தேவன் நம்மள என்ன பண்றாரு, சேர்த்துக் கொள்றாரு. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. குமாரன் தகப்பனை நோக்கி முத்தம் செய்த பின்னாடி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். எதை சொல்லணும்னு சொன்னான் அவன், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதம் பாவம் செஞ்சேன், அப்புறம் நான் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, அப்புறம் இத சொல்ல விடல அப்பா. புரியுதா உங்களுக்கு? அவன் செஞ்சது இதெல்லாம் செஞ்சான், ஆனா குமாரன் அப்படின்றதுக்கு பாத்திரன் இல்லதான். ஆனா உன்னை கூலிக்காரனா வைக்க மாட்டேன் மகனே, நீ கூலிக்காரன் இல்ல. அப்ப என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரன் நோக்கி, இப்போ கூலிக்காரனா, சரி இரு பாக்கலாம், ஒரு மாசம் இரு, ஒரு வருஷம் இரு, பாக்கலாம் நீ என்ன பண்றியா பாக்கலாம். இந்த மனநிலை தேவன் இல்ல, அது நம்மளுடைய மனநிலை. பாக்கலாம் நீ இரு கொஞ்சம் பாக்கலாம், இல்ல வெளியில வைங்க, அவன் வைங்க பரவாயில்ல, இப்படி என்ன மனநிலையோட வந்திருக்கிறான், சும்மா ஏமாத்திர கூட வந்திருக்கலாம் அவன் அப்படின்னு சொல்லாம ஒத்துக்குனா மன்னிச்சான் அப்படின்னா கூலிக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. தகப்பன் ஊழியக்காரன் நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, இங்க அடுத்த ஒரு நாள் வருது, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவனுக்கு கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். இந்த 3 விஷயம் தரார். அடுத்த ரெவலேஷன் தகப்பன் பண்ற வேலை. தகப்பன் என்ன பண்றாரு, இவனுக்கு என்ன பண்ணாங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் மோதிரத்தை போடுங்க, அடுத்தது பாதரட்சையை போடுங்க. இதுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம் உள்ளடக்கு. இதை மட்டும் பார்த்துட்டு நான் இது இடையே விடாம இதை மட்டும் பார்த்து நான் முடிச்சிடலாம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீக் காரியத்தை குறிச்சு பார்க்கலாம். புரிஞ்சுக்கலாம்? அப்ப என்ன நடக்குது பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. இப்போ இவன் என்ன கிடையாது, இவன் தகப்பன் என்ன பண்றாரு, கூட்டு வந்து நியாய பிரமாணத்தின்படி இங்கதான் ஒரு மனுஷனுடைய பாவி வந்தவனுடைய அந்த ஸ்டெப் காணப்படுது. ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு வரும்போது என்ன எதை கிராஸ் பண்ணி வரான், நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம்,
அதுக்கப்புறம் தான் முத்திரை ஸ்வீகாரம். கரெக்டுங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மறுபடியும் பறக்கிற அனுபவம் வரும்போது இல்லைங்களா? அப்ப மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வரும்போது ஆக்சுவலி வேணா இருக்கிறான் மரிச்சா இல்லையா? கரெக்டுங்களா? என்ன சொல்லப்படுது பாருங்க, இது கீழே கடைசியில வாசிக்கும் போது என்ன தகப்பன் என்ன சொல்றாரு, என்னோட குமாரன் மரித்தான். கரெக்டுங்களா? இதான் ஒரு விசுவாசிக்கான சரியான பொசிஷன். திரும்ப உயிர்த்தான், இதான் ஞானஸ்தானம். கரெக்டுங்களா? ஞானஸ்தானம் எதை குறித்து எது அடையாளப்படுத்துது? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுறதுக்கு. இப்ப தகப்பன் இது கரெக்டான வார்த்தையை சொல்றாரு, என் குமாரன் மரிச்சிட்டான் அப்படின்னா பழையவன் ஆக்சுவலி அவனை பினியர் சர்வீஸ் என்ன பண்ணிட்டோம், நடத்திட்டோம், அடக்காரவன் நடத்திட்டோம். அந்த குமாரன் இல்லைங்க அந்த அந்த இது அதான் மரிச்சான். இப்போ புது மனுஷனா என்ன பண்ணிருக்கான், உயிர் தெழுந்திருக்கிறான். அந்த ப்ராடிகள் கிடையாது, ப்ராடிகள்னா ஊதாரி கிடையாது இவன். ஆமென். இப்போ இவனுக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ட்ரெஸ்ஸை மாத்து. என்ன மாத்து? அப்ப ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கு முன்னாக அப்படியே ட்ரெஸ்ஸை மாத்த முடியுமா? என்ன பண்ணணும், குளிக்கணும். அதுதான் வந்து ஞானஸ்தானம் முன்பதாக இருக்கிற தண்ணீர், வசனமாகிய தண்ணீரினால கழுவப்படுறது. வசனமாகிய தண்ணீர்னால என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் யூதர்கள் எப்பொழுது அப்பதான் ஒருத்தன் யூத இப்ப இன்னைக்கு கூட சரி யூத இனத்துக்குள்ள சேரணும், ஒரு யூத நான் கன்வெர்ட் ஆகணும்னு சொன்னா அதுதான் இப்ப நம்ம ஞானஸ்தானமா வந்திருக்கு நமக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துல வாசின்னு சொன்னா ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டா சுத்திகரிப்பின் பிரமாணம் இருக்குதா இல்லையா? நீ பாத்திருப்பீங்க. அவன் என்ன பண்ணு சொன்னா தீட்டு கழிக்கும் ஜலத்தினால கூட கழுவாங்க இல்லையா? ஆசாரியன் வந்து ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற முன்பதாக வெண்கல கடல் தொட்டி எதுக்குன்னா பலியை கழுவுறதுக்கும் ஆசாரியனை கழுவுறதுக்கும், அப்படின்னா பாவத்தை போக்குறதுக்கான அடையாளம் அது. அங்கதான் வந்துச்சு அது. அப்ப திரும்பவும் எனக்கு அந்த அந்த ப்ராசஸ் என்ன ஆகுது, நடக்குது. அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா அவன் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுறான். நான் ஆல்ரெடி சொன்னா மீட்புல இருக்கிற மீட்பின் காரியம் என்னங்க, உள்ள வெளியே கொண்டு வர்றது, உள்ள கொண்டு போறது. கரெக்டுங்களா? மீட்புல இருக்கிற ரெண்டு விஷயம், வெளியே கொண்டு வர்றது, உள்ள கொண்டு போறது. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து உள்ள கொண்டு போறது மாதிரி ஒரு ப்ராசஸ், ஒரு சுத்திகரிப்பு நிலை இருக்குது. ஆமே. அப்ப அது மாதிரி இவன் வெளியே வந்துட்டா இப்ப உள்ள வரணும். உள்ள வரது படி இவனோட பொசிஷன் என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணும். அப்போ சுத்திகரிக்கிறாரா? வசந்த கூட சுத்திகரிக்கிறாரா? நெக்ஸ்ட் வஸ்திரத்தை போடுறாரு. வஸ்திரத்தை போடும்போது பழைய வஸ்திரம் என்ன ஆகுது, பழைய வஸ்திரத்தை மாத்தணும் இல்லையா? இப்ப இந்த பழைய வஸ்திரம் எதுக்கு அடையாளமா இருக்குது, நம்ம அந்த காரியத்தை குறிச்சு பார்க்கலாம். வஸ்திரம் எதுக்கு அடையாளமா இருக்குது? வஸ்திரம் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், வஸ்திரம் நீதிக்கு அடையாளமா இருக்குது. வஸ்திரம் ஒரு அடையாளம். கரெக்டுங்களா? ஒரு மனுஷனுக்கு ஒரு வஸ்திரம் அடையாளமா இல்லைங்களா? கரெக்டுங்களா? நம்ம இந்தியன்ஸ் இப்படி ட்ரெஸ் பண்றோம். இந்தியாவில தமிழ்நாட்டுல வேஷ்டி சட்டை போடுறோம், ஆந்திரால கேரளால ஒரு மாதிரி சட்டை ட்ரெஸ் போடுறாங்க, சவுத் இந்தியா விட்டுருங்க, நார்த் இந்தியா போகும்போது அங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க இல்லையா? அப்ப அந்த வஸ்திரம் எப்பொழுதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு சொன்னா, எதுக்கு அடையாளமா இருக்குது? ஒன்று கார்மெண்ட் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொன்னா, இருங்க போற மாதிரி கார்மெண்ட் எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு சொன்னா அவனுடைய அடையாளத்துக்கு அடையாளமா இருக்குது. அவனுடைய யாருன்றத அதை குறிக்குது. ரெண்டாவது உயர்ந்த வஸ்திரத்தை போடு அப்படின் போது ஆக்சுவலி நம்ம யாரா இருந்தோம் அப்படின்னு வசனம் சொல்லுங்க சொன்னா நம்மளுடைய நீதிகள்லாம் என்னவா இருக்குது, அழுக்கான. கரெக்டுங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் கர்த்தர் என் ஆத்மா கலி கூறுகிறது. கர்த்தருக்குள் ஆத்மா கலி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதுக்கும் ஒப்பாக அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையை தரித்தார். இல்லைங்களா? அது கீழே பாருங்க 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களை போல இருக்கிறோம். இங்க சொல்ற தீட்டுன்றது என்ன தீட்டு தெரியுமா? தீட்டுன்றது மாதவிடாய் காலத்துல லேடிஸ் இருக்கிற நிலைதான் அந்த தீட்டு. அதுல வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு தீட்டு அது. ரெண்டாவது வந்து லெப்ரசினா குஷ்டரோகம் வந்தவங்க என்ன பண்ணக்கூடாது, பிணத்தை தொட்டவன், குஷ்டரோகம் வந்தவன், அதே போல மாதவிடாய் காலத்துல இருக்கிற லேடி, இவங்க எல்லாம் தீட்டானவங்க. இந்த 3 பேரை போல நம்ம இருக்கிறோமா? புரியுதா உங்களுக்கு? அவன் பாளையத்துக்குள்ள வரக்கூடாது. கரெக்டுங்களா? ஒரு பெண் தீட்டால மாதவிடாய் தீட்டா இருந்தா நியாயப்பிரமாணம் வீட்டுக்கு வெளியே இருக்கணும். கரெக்டுங்களா? உங்களுக்கு பிணத்தை தொட்டவன் ஊருக்கு வெளியே இருக்கணும், குஷ்டரோகி பாளையத்துக்கு வெளியே இருக்கணும். அதான் அவன் பிரமாணம். அந்த மாதிரி நாங்க இருக்கிறோம். இப்ப அவனும் அந்த மாதிரி தான் இருப்பான், அந்த வாலிபன். கரெக்டுங்களா? உங்களுக்கு பாருங்க, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. அப்ப இங்க அழுக்கான கந்தன் இருக்கு இல்லையா? இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, அழுக்கான கந்தைன்றதுக்கு இதுக்கான மூல எபிரேய வார்த்தைனா மாதவிடை காலத்துல லேடிஸ், இந்த காலத்துல தான் நிறைய அதுக்கான இன்ஸ்டியூட்டான திங்ஸ் வந்துருச்சு. அந்த காலத்துல துணியை கட்சி கட்டுவாங்க இல்லையா? அந்த துணி போலயா எங்களுடைய நீதி எப்படி இருக்குதுன்னா, அழுக்கான கந்தன்னு சொன்னா லேடிஸ் யூஸ் பண்ற அந்த கந்தை துணி போல எங்களுடைய நீதி இருக்குது. அவ்வளவுதான்ப்பா எங்களுக்கு. ஆமென். அதான் எங்களுடைய அடையாளம்னு சொல்லி இங்க வசனம் சொல்றது. புரிஞ்சுங்க உங்களுக்கு? அழுக்கான கந்தை, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் உபயோகிக்கும் துணி, இதை போல நாங்க இருக்கிறோம்னு சொல்லி ஏசாயா சொல்றாரு. இப்ப இதை மாத்தணும். இந்த காரியத்தை என்ன பண்ணும், இப்போ
மாத்தி என்ன பண்றாரு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது 19:8 சொல்லுது, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுத்து கொள்ளும்படிக்கு அவளுக்கு கொடுக்கப்படுது. யாருக்கு? மணவாட்டிக்கு இல்லைங்களா? என்ன சொல்லுது? நாம் சந்தோஷப்பட்டு களி கூறப்படுவோம். அந்த 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 அப்பாவுடைய சந்தோஷம் இங்க திரும்ப வருதா? அந்த அப்பா எப்படி சந்தோஷப்பட்டாரோ, என்ன சொல்லுது? இந்த என் மகன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான் இல்லைங்களா? இப்போ காணப்படாம போனா திரும்ப காணப்பட்டான், எல்லாம் சந்தோஷப்படலாம். இது எங்க காணப்படுது? வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்துல நாம் சந்தோஷப்பட்டு களி கூறக்கூடவும் அவருக்கு துதி செலுத்தக்கூடவும் ஆட்டுக்குட்டியாரோட கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. இந்த விஷயம் தான். அவனுக்கு வஸ்திரத்தை போடுங்க, வஸ்திரத்தை போடுங்க. அவனுக்கு என்ன பண்ணுங்க? உயர்ந்த வஸ்திரம். இந்த வஸ்திரத்துக்கான அந்த அர்த்தம் எப்படி இருக்குதான் பாருங்க. நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வஸ்திரம். நம்ம பாத்துறோம். இந்த வஸ்திரத்தை குறிச்சு பெரிய விஷயம் இருக்குது. இப்போ பழைய ஏற்பாட்டுல அங்க நியாயப்பிரமாணத்துல எல்லாம் வந்து ஒருத்தருக்கும் ஒரு வஸ்திரத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு கூட யூனிஃபார்ம் இருக்குதா இல்லையா? யூனிஃபார்ம் வச்சு இவர் என்ன கிரேடுன்னு சொல்லிடலாம். ஆக்சுவலி பிச்சைக்காரங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு நியாயப்பிரமாணத்துல. பர்த்திமேயை போகும்போது இயேசு கிறிஸ்து கேட்கறாரு, உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கறாரு இல்லையா? கேட்கறாரா இல்லையா? என்ன செய்யணும்னு சொல்றேன். ஆக்சுவலி அவன் இயேசுவை பார்த்த உடனே ஒரு வேலையை பண்ணுவான். நீ படிச்சிருக்கீங்க அந்த இடத்துல, தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டு வருவான். படிச்சிருக்கீங்களா? நீங்க படிச்சு பாருங்க, வசந்த வீட்டுல போய் படிச்சு பாருங்க. வஸ்திரத்தை எடுத்து போட்டு வருவான். ஆக்சுவலி என்னன்னு சொன்னா, அந்த காலத்துல யூதர்கள் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா தேவாலயத்துல போய் ஆசாரியன்ட்ட வந்து என்ன பண்ண பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அங்க ஆசாரியன் ஒரு ட்ரெஸ் கொடுப்பாரு, ஒரு சால்வை கொடுப்பாரு. அவன் அதை போட்டா அவன் பிச்சைக்காரன், அவனுக்கு பிச்சை போடணும்னு சொல்லி அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன பண்றான் இவன்? இந்த பத்திமை என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு உடனே அந்த பிச்சை போடுற அந்த இதை என்ன பண்ற ட்ரெஸ் அப்படின்னா இனிமேல் பிச்சைக்காரன் கிடையாது, என் கண்ணு வந்துருதான் அர்த்தம். அதனால இயேசு கிறிஸ்துக்கு தெரியல இல்லைங்களா? தெரியல மீன்ஸ் அவருக்கு எல்லாமே அறிஞ்சவரா இருக்கிறாரு. பட் மனுஷீகத்தின்படி என்னவா இருக்கிறாருன்னு சொன்னா, உனக்கு என்ன வேணும்னு ஏன் கேட்டாரு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அவன் பிச்சைக்காரனா இருந்து அந்த பிச்சை ட்ரெஸ் போட்டா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, பிச்சை போட்டு போயிடலாம். ஆக்சுவலி அவன் கண்ணு இல்லாம வேற ஏதாவது கேட்கறான் அப்படின்றது அவர் அறிஞ்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப நியாய பிரமாணத்தின்படி அவங்க என்னங்க ஒரு ட்ரெஸ் அடையாளப்படுத்துது. இவனுக்கு இவன் பத்துமே என்ன சொல்றான்? எனக்கு இனிமேல இந்த அடையாளம் பிச்சைக்காரன்ற அடையாளம் வேணாம், ஏன்னா எனக்கு கண்டு வர போகுதுன்றது. அப்ப அதே போல இவனுக்கு ஆடையை மாத்துறாருன்னு சொன்னா இவன் ஸ்டேட்டஸ மாத்துறாரு. என்ன ட்ரெஸ் போட்டாரான் அது கீழே சொல்லப்படுது. அந்த என்ன ட்ரெஸ் போட்டாருன்னு சொன்னா, அவன் ஒரு ராயல், அதாவது ஒரு ராஜா வீட்டின் தலைவனுக்கு போடுற ட்ரெஸ் போட்டாரான். என்ன ட்ரெஸ் அப்படின்னா, வீட்டுடைய தலைவன் அப்பா என்ன ட்ரெஸ் போடுறாரு, வீட்டுல அப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குதான், வீட்டுல அதே போல ராஜாவுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, ஆசாரியனுக்கு ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ் இவனுக்கு போடணும்னு சொன்னாராம். சும்மா தமிழ்ல நான் வாசிக்கும் போது அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க, ஐ கார்மெண்ட் இருக்கு, ஐ கார்மெண்ட் உயர்ந்த வஸ்திரம் இல்லைங்களா? ஸ்பெஷல் கார்மெண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா அதுக்கான மூலமொழி தெளிவான வார்த்தை எதுன்னு சொன்னா, வீட்டுல இருக்க தலைவன் போடுற ட்ரெஸ் போடுனா இவனை என்ன மாத்திர வைப்போம்? என்ன மாத்திர? தலைவனா மாத்திர. இவன் என்ன கேட்டா? கூலிக்காரனா? நீ கேட்ட, நீ கூலிக்காரன் கிடையாது, நீ தலைவனா இருக்கிற. ஆமென். புரிஞ்சுங்களா? பாருங்க, a loose outer garment for a exceeding to fit. அவன் என்ன ட்ரெஸ் கேக்குறான் பாருங்க. அது அந்த லைன் மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க, அந்த லைன். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் இங்க தீர்க்கதரிசி இந்த வார்த்தை என்ன குறிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸை குறிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. சரி, ட்ரெஸ் இல்ல, அதுக்கப்புறம் சொல்றேன். அப்ப என்ன நடக்குது பாருங்க. அடுத்து ட்ரெஸ் என்ன பண்றாரு? இப்போ உயர்ந்த வஸ்திரத்தை போட்டார். நாம் அதே போல பிலதெல்பியா சபை, சரி லவோதிக்கேயா சபை காலத்துக்கு முன்னாடி பிலதெல்பியா சர்தை சபை காலத்துல இருக்கிற தூதன் அந்த சபை ஆட்களுக்கு என்ன கொடுக்குறான்னு சொன்னா, நான் உனக்கு வெண் வஸ்திரத்தை தரிக்க கொடுப்பேன்னு சொன்னாரா? வெண் வஸ்திரம் எதுக்கு அடையாளமா இருக்குது? வஸ்திரம் எதுக்கு அடையாளமா இருக்கு பார்த்தோம்? பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னு சொன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், இவன் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்ற என்பதாக அவன் ஸ்டேஜை கிராஸ் பண்ண ஸ்டேஜ் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த அபிஷேகம், அதுக்கப்புறம் புத்திர சுவீகாரத்தின் நிலை. அப்படின்னா புத்திர சுவீகாரத்தான தகப்பன் என்ன நிலை இருந்தாரோ அந்த நிலை. அப்ப அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ட்ரெஸ் கொடுக்குறாரு. அப்ப மார்ட்டின் லூதர் எந்த செய்தியோட வந்தாரு? கரெக்டுங்களா? அதனாலதான் அந்த காலத்துடைய ஜனங்களுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்குறேன் அப்படின்னா நீதிமானாக்கப்படுதலுடைய நிலையை கொடுக்குறேன்னு சொன்னாரு. இப்ப இவனுக்கு ட்ரெஸ் கொடுக்கும் போது அப்பா என்ன சொல்றாரு? நீ நீதிமானப்பா, நீ நீதிமானா இருக்கிற. அப்படின்னா நம்ம நீதியெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குது. நம்ம கொடுக்கப்படுற நீதி தேவன நீதி அப்படின்னா ரைச்சஸ்னஸ் அர்த்தம். கவனிங்களா? ரைச்சஸ்னஸ் அர்த்தம் என்னன்னா, ரைச்சஸ்னஸ் அப்படின்னா இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைக்கான அர்த்தம் ரைட் பிஃபோர் காட் அர்த்தம். என்ன அர்த்தம்? ரைட்
பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பதாக சரியா இருத்தல். இப்படி இருக்க முடியுமா யாராவது? இந்த வார்த்தையே புரிந்து கொள்ள முடியாத வார்த்தை. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே வசனம் சொல்லுது, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, ஸ்திரீ இடத்துல பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறியனும் சஞ்சலம் நிறைந்தவன், நான் துர்க்குணத்தில் உருவானே, என் தாயனை பாவத்துல கர்ப்பம் தரித்தாள். இப்படி இருக்கிறவன இங்க என்ன மாத்துறாரு தேவன்? எப்படி மாத்துறாருன்னா ரைச்சஸ்னா நீதி, ரைட் பிஃபோர் காட், தேவனுக்கு முதல்ல நீதி இருக்குது. தேவனுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் நீதியா இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. என்னன்னா அவர் மாத்துறாரு அப்படின்னா நம்ம நீதி அழுக்கான கந்தை எடுத்துட்டு அவருடைய ட்ரெஸ் பரிசுத்தமான நீதிகளே அப்படின்னா என்னங்க? யார் அந்த பரிசுத்தமான? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆகிய நீதி. அப்ப என்ன சொன்ன? தீர்க்கதரிசி சொல்றாரு, நீதிமானாக்கப்படுதலை வச்சு பேசும்போது என்ன சொல்ற? லேட்டர்லி 65 டைம்ல தீர்க்கதரிசி சொல்றாரு, நீதிமானாக்கப்படுதல் நிலையை பெற்றுக்கொள்றதுக்கு என்னங்க? நீதிமானா என்ன அர்த்தம்? நான் பாவமே இல்லாதவன் அர்த்தமா? அப்படி ஒரு நிலை இருக்கா? ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர்றது. ஆனா நீதிமான முதல்ல அவன் பாவமே இல்ல, அவன் கணக்கு தேவன் எடுத்து பார்க்கும் பாவமே இல்லையா அப்படின்னா என்ன? அவன் கணக்கு அழிச்சிட்டு கிறிஸ்துவ அந்த இடத்துல பொறுத்துறது. கிறிஸ்துவ அவன் இடத்துல பொருத்தும் போது அப்போ அவருடைய நீதி கிடையாது, அவருடைய நீதியா என்ன பண்ணும்? இப்ப தேவன் நம்மளை பார்க்கும்போது நமக்குள்ள கிறிஸ்துவ இருக்கும்போது கிறிஸ்துவ வச்சு பாக்குறாரு. அதான் வந்து அவர் கொடுக்குற அந்த நீதியின் வஸ்திரம். முதல் வஸ்திரம் யாருடைய வஸ்திரம்? தகப்பனுடைய வஸ்திரம். ரெண்டாவது பாட்டு பாருங்க. ரெண்டாவது சிக்னெட் அப்படின்னு சொன்னா மோதிரம். மோதிரத்தை போடுங்க. எதை போடுங்க? மோதிரம் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொன்னா அதிகாரத்துக்கு அடையாளமா இருக்கு. நம்ம பாக்குற மாதிரி இல்லைங்களா? தாமர் வந்து என்ன பண்றாங்க? யூதா கிட்ட எது கேட்கறாங்க? உங்களுடைய ஆரமும் முத்திரை மோதிரமும் கோலம் இல்லைங்களா? அந்த முத்திர மோதிரம் ஆக்சுவலி அதே போல பாத்தீங்க சொன்னா எஸ்தர் புஸ்தகத்துல அந்த அகாஸ்வேர ராஜா என்ன பண்றாருன்னு சொன்னா, ஆமான் வந்து யூதர்களை கொலை செய்யும் போது எஸ்தருக்கு எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் தன் முத்திர மோதிரத்தை கழட்டி கொடுத்து என்ன பண்ணு, அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணு, புது சட்டத்தை போடுன்னு சொல்லி முத்திர மோதிரம் கொடுப்பாங்க. அதே போல யோசேப்புடைய காரியத்துல யோசேப்ப தேவன் என்ன பார்வோன் என்ன தனக்கு அடுத்து தான் ஸ்தானத்துல கொடுத்து தன் முத்திர மோதிரத்தை யார் கூட கொடுத்தாரு? யோசேப்பிட்ட கொடுத்து, நபார் நான் எகிப்தி எங்கும் உன்னை என்ன மாத்திரம் நான் தலைவன் ஆக்கினேன், ஒருவனும் உன்னை இல்லாமல் எகிப்துல கால கை ஆட்ட முடியாது, யாரும் உன்னை தனியா இடத்துல வரணும் அப்படின்ற ஸ்தானத்தை கொடுத்தாரு. அப்படின்னா முத்திர மோதிரம்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? இப்ப சைன் போடுவோம்ல, சைன் சிக்னேச்சர், சிக்னெட்ன்ற வார்த்தை தான் அதுக்கான சரியான வார்த்தை. சிக்னெட் அப்படின்னா சிக்னேச்சர் இல்லையா? சிக்னேச்சர்னா என்னங்க? கையெழுத்து. அப்படின்னா என்னுடைய முத்திரை இது இவர் தான். அப்போ நான் வந்து செக் இருக்கு இல்லையா? செக் உங்க செக் என்கிட்ட கொடுத்தா கூட நான் என்ன பண்ண காசு எடுக்க முடியாது, நான் சைன் போட்டு கொடுத்தேன்னா அப்படின்னா இதுக்கான அமௌண்ட் போட்டு இதுக்கு ஒரு ஒப்புதல் அளிக்கிறார்னு அர்த்தம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த மாதிரி முத்திரை மோதிரம்னா ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்துல இருக்கிற ஒரு தகப்பனுக்கு சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அவர் கையில ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரம் ஏதாவது சொத்தை வாங்குறதோ விற்கிறதோ செய்யறதோ இல்லாத வேலைக்காரர்களுக்கோ மற்றவர்களுக்கோ ஏதாவது ஒரு கட்டளை எடுறதுக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் பாண்டெல்லாம் எழுதிட்டு அவர் கையில இருக்கிற மோதிரத்துல ஒரு சிம்பிள் இருக்கும், குடும்ப சிம்பிள் இருக்கும். அதுல அரக்குல வச்சு இல்ல மயில வச்சு என்ன பண்ணுவாங்க? சீல் போடுவாங்க. போட்டா அது செல்லும். இதை யாருக்கு போடுறது? இப்போ குமாரனுக்கு போடுறாரு. இவனுக்கு மோதிரத்தை போடு, மோதிரம் போட்டு அதுக்கப்புறம் பாதரட்சையை போடுன்னாரு. மூணாவது இல்லைங்களா? அடுத்தது இப்ப இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. நான் அந்த வசந்த வாசிக்க பாருங்க. பழைய ஏற்பட்ட குமாரன் சுவீகரிக்கப்பட்டு குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் போது, பழைய ஏற்பட்ட புத்திர சுவீகாரத்தை செய்தி படிச்சிருக்கீங்க, ஏற்றுக்கொள்ளப்படும் போது காசோலையுடைய கையெழுத்து அவனுடைய தகப்பனுடைய கையெழுத்து போல தகுதியில்லாதா இருக்கும். அப்போ செக்ல அவங்க அப்பாவுக்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ யாருக்கு வருது? மகனுக்கு வருது. அப்படின்னா சுவீகார புத்திரனாக பெற்று வரும்போது இல்லைங்களா, அவன் புத்திர சுவீகாரத்தை அடைஞ்சிட்டான். ஏன்னா புத்திர சுவீகாரத்துக்கான ஒரு லா இருக்கு யூதர்கள். என்னலா? ஒரு மனுஷன் ஒரு பையன் பிறந்தா கூட அவன் ராஜா ஆயிட முடியாது, நமக்கு தெரியும் சட்டம். அவனை என்ன பண்ணுவோம்? எடுத்து ஒரு உபாத்தி கீழே விடணும். உபாத்தி என்ன பண்ணுவாரு? அவனை ட்ரெயின் பண்ணுவாரு. காலம் ஒரு எல்லா டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அவனை கொண்டு வந்து ஒரு பதவி வச்சு எல்லாரும் முடியும் அவன் டெஸ்ட் வச்சு ப்ரூவ் பண்ண பின்னாடி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைப்பாரு. ஃபங்க்ஷன் வச்ச பின்னாடி இனிமேல் என்னோட எல்லா சொத்தை யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்? என் குமாரன் தான் இனிமே ஸ்தானத்துல இருந்து எல்லா வேலையும் பண்ணுவாரு. என் முத்திர மோதிரத்தை அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. இதான் சட்டம். இந்த வேலையை ஒரு பண்றாரு. இவன் என்ன பண்ணா? நல்லது பண்ணானா? எல்லாம் உல்டா பண்ணிட்டு வந்திருக்கிறான். இவனுக்கு எல்லாம் பண்றாரு. கரெக்டுங்களா? இவனுக்கு எந்த இவனு பாருங்க, தேவனுடைய ஞானம் தான் இந்த உபத்திரவத்தின் மூலமா புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொள்ற வழி இது. எப்படி? ஒரு உபாத்தி கீழே போயிட்டு வர்றது வேற. ஆனா இவன் எப்படி போயிட்டு வந்தான்? உபத்திரத்து கீழே போய் அவனுடைய திமிர்ல போய் வந்துட்டு அதுக்கப்புறம் புத்திர சுவீகார புத்திரனா வரான், இந்த ஸ்தானத்துக்கு வர்றான். நெக்ஸ்ட் பாதராட்சி. அடுத்த பாதராட்சி தான் தீர்க்கதரிசி சொல்ல. அது கீழே பாருங்க என்ன சொல்றது பாருங்க.
சிறு அடையாளம் அவன் மேல் துப்பி. பாருங்க, அவர்களுக்கு அந்த நாட்களில் ஒரு மோதிரம் இருந்தது. நாட்கள மோதிரத்தை எனக்கு புத்திர சுவீகாரம் போடும்போது தகப்பன் கையில இருக்கிற அந்த அந்த மோதிரம் யாருக்கு கொடுப்போம்? யாருக்கு போவோம்? குமாரனுக்கு போவோம். சுவீகார புத்திரனா அவருக்கு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரம் இருக்கும். அது என்ன? ஒரு சிறு அடையாளம். அவர்கள் மேல் துப்பி, ஓகேங்களா, அதை விரலில் போடுவார்கள். அது ஒரு அடையாளமா இருக்கிறது இல்லைங்களா? அவன் தகப்பன் மோதிரத்தை அணிந்திருந்தான். அவனுடைய அடையாளம் அது தகப்பன் அணிந்திருப்பதை போலவே அது தகுதியுள்ளதா இருந்தது. அது தகப்பனுடைய என்னுடைய ஸ்தானத்துக்கு வந்துட்டான். நீ கேட்டது வேலைக்காரருடைய ஸ்தானம், என்னுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்ப இதான் முத்திரை வேற, பரிசுத்தாவியர், பரிசுத்தாவியின் அபிஷேகம் வேற, பரிசுத்தாவின் முத்திரை வேற. அதான் தேவன் என்ன பண்றாரு? அதான் மூன்றாம் இழுப்புல நம்ம செய்ய போற விஷயம். ஆமென். அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. அவர் என்னை உள்ளே எடுத்துக்கொண்டார், கெட்ட குமாரனை அவனது தந்தை உடுத்து வித்தது போல என்னை உடுத்து வித்தார். அதான் நீதி. நான் ஃபர்ஸ்ட் லைன் சொல்றேன், தீர்க்கதரிசி சொல்றாரு, புத்தாடை எனக்கு உடுத்து வித்தார், அவருடைய என்னுடைய ஆடை அல்ல, அவருடைய நீதியாகிய வஸ்திரமே அதை எனக்கு உடுத்து வித்தார். ஒரு விவாக மோதிரத்தை அந்நாளில் மனவாட்டியோடு இருக்கத்தக்கதாக என் விரலில் அணிவித்தார். தீர்க்கதரிசிக்கு வந்துச்சா? தீர்க்கதரிசிக்கு நீதி வந்துச்சு. அந்த மோதிரம் வந்ததுனால அவர் என்ன பண்றாரு? புயலை பார்த்து பேசினாரு இல்லைங்களா? கில் ஃபிஷை பார்த்து பேசினாரு இல்லைங்களா? கேல்விட புயலை பார்த்து பேசினாரு, டியூமரை பார்த்து பேசினாரு, ஆன்டிரைட்டிவ் பிள்ளைங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. இதெல்லாம் அதுல வந்தது. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை குறிச்சு நான் முடிக்கிறேன். பாதரட்சை. பாதரட்சை எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா, பாதரட்சை அவன் புது பாதரட்சை போடுங்க. ஆக்சுவலி அது ஒரு அந்தஸ்துக்கான அடையாளம் இல்லையா? இப்பதாங்க எல்லாம் செப்பல் போடுறது. அந்த காலத்துல செப்பல் இல்ல. கேட்டு பாருங்க, என்ன செப்பல்லாம் கிடையாது. நல்லா பணக்காரங்க செப்பலை போடுவாங்க, வேல்யூ. ஆமென். இப்போ பாதரட்சையை போடுங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குது பாருங்க. அது கீழே பாதரட்சையை கொடுப்பது புது உடன்படிக்கை அடையாளமா. பாதரட்சையை கொடுக்கறதுக்கு எதுக்கு அடையாளமா இருக்குது? புது உடன்படிக்கை. பழசெல்லாம் போட்டோம், புதுசா தரேன். இது எங்க பாக்குறீங்க? ரூத் புஸ்தகத்துல ரூத்த போவாஸ் மீட்டுக் கொள்றாரா இல்லையா? வழிவக வாசல்ல மீட்டுக் கொள்ளும் போது அப்ப என்ன இனத்தான் ஒருவன் இருக்கிறான். இனத்தான் ஒருத்தன் வரும்போது இனத்தான் ஒருத்தன் கிட்ட அவர் பேசுறாரு, போவாஸ் பேசுறாரு, நீ நெகோமியையும் சொத்தையும் மீட்டுக் கொள்றாயா அப்படின்னு சொல்லும் போது மீட்டுக் கொள்றான்றான். அப்ப அவர் சொல்றாரு, நெகோமியையும் சொத்தையும் மீட்டுக் கொள்ளும் போது நீ என்ன பண்ணு சொன்னா, ரூத்தையும் மீட்டுக் கொள்ளும், மேரேஜ் பண்ணிக்கணும் போது முடியாதுன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒளிமுக வாசல்ல இருக்கிற மூப்பர்கள் மத்தியில அவன் என்ன பண்றான்னு சொன்னா, அவன் பாதரட்சைகளை கழட்டி யார் கொடுக்குறான்? போவாஸ் தன்னுடைய பாதரட்சை கழட்டிடுறாரு. அப்படின்னா பாதரட்சைன்றது நான் நிற்கிற ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை கழட்டிட்டு எனக்கு கொடுக்கப்படுற அந்த ஸ்தானத்துக்கு போறது. உங்களுக்கு பாருங்க, நியாயப்பிரமாணத்தை சொல்லுது, மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலில பூர்வ காலத்து வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இதுவே இஸ்ரவேலில் வழங்கின உறுதிப்பாடு. உங்களுக்கு அப்போ இவர் என்ன பண்றாரு? ஸ்தானத்தை மாத்துறாரு, புது உடன்படிக்கையை ஏற்படுத்துறாரு. அவன் பாருங்க, அதான் சொல்லப்படுது, சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களை தொடுத்திருக்கலாம். இன்னொன்னு பாதரட்சை. அடுத்தது இன்னொரு விஷயத்தை பாக்குறோம். எபிரேசியர் 6 அதிகாரத்துல இல்லைங்களா, வேர்ஃபேர் ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துல இது ஒண்ணு. கரெக்டா? என்னென்ன பாக்குறோம்? தலைச்சீரா, அப்புறம் கேடகம், அதுக்கப்புறம் வாள், அதுக்கப்புறம் ரட்சணை தலைச்சீரை பாக்குறோமா, அப்புறம் மார்க்கவசம், அதுக்கப்புறம் பாதரட்சை. இது என்னங்க? சுவிசேஷம் என்னும் பாதரட்சைக்கு அடையாளமா இருக்குது. அப்படின்னா நீ ஒரு புது பொறுப்புக்கு வந்திருக்கிற. இந்த நற்செய்தி என் தகப்பன் எப்பேற்பட்டவர்ன்றவரை என்ன பண்ண எல்லாருக்குமே அறிவிக்க தகுதியுனா இருக்கிற உனக்கு புது உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லி கடைசி அவர் என்ன பண்றாரு? கொழுத்த கன்று அடிக்கிறார். அதான் ஃபீஸ்ட் அடையாளம், பண்டிகை அடையாளம். புரிஞ்சா உங்களுக்கு? நான் இதோட கூட நிக்கிறேன். ஃபாஸ்டா சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்களை நெக்ஸ்ட் வீக் வரும்போது இதோட காரியத்துடைய முடிவை நான் உங்களுக்கு சொல்றேன். புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு சின்ன ரீகால் மட்டும் நான் பாக்குறேன், காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா கவனிங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவன் போயிட்டான். என்ன பண்றான்? தகப்பன் எல்லாம் இந்த இடத்துல பாவியை விட பாவியை மீட்கிற மீட்பர் மேல போறார். பாவியோட மீட்பர் மேல போறாரு. அப்படின்னா இந்த உபத்திரமே ஒரு நோக்கத்தோட அனுமதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா இவனுக்கு புத்திர சுவீகாரம் வர்றதுக்காக இது அனுமதிக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலி இது புத்திர சுவீகாரம் யாருக்கு போயிருக்கோம்? மூத்த குமாரனுக்கு போயிருக்கோம். ஆனா இவனுக்கு புத்திர சுவீகாரம் வந்திருக்குது. இப்ப புத்திர சுவீகாரத்துக்கான வழியே நியாயப்பிரமாணத்துல வேற. எப்படிங்க? உபாத்தி கீழே போகணும். ஆனா உபாத்தி கீழே போல வெளியே போய் உபத்திரவப்பட்டு எல்லாம் பட்டு திரும்ப வந்து ஒப்பு கொடுக்கும் போது என்ன பண்றாரு? இவன் குமாரன். இவன் என்ன கிடையாது, இவன் அடிமையானவன் கிடையாது, நார்மல் குமாரன் கிடையாது. இவன் புத்திர சுவீகாரம் சுவீகரித்து இருக்கிறேன். இவன் ஏன்னா பழைய மனுஷன், பழைய குமாரனே ஆயிட்டான், மறிச்சிட்டான். இப்ப இவனை மீண்டும் தத்து எடுத்திருக்கிறேன், நான் அடாப்ட் பண்ணிருக்கிறேன். இவனுடைய சொத்துக்கெல்லாம் வாரிசாளர். இவனுக்கு என்ன பண்ணு? உயர்ந்த வஸ்திரத்தை போட. அப்படின்னா பழைய நீதி இல்ல,
புது நீதியா இருக்குது. ரெண்டாவது, அவர் என்ன தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி அவருடைய நீதினால என்னை உடுத்துவித்தார். ரெண்டாவது விஷயம் மோதிரம், அதான் பரிசுத்தாவின் முத்திரை, அதை கொடுத்திருக்கிறார். மூன்றாவது பாதரட்சி, அப்படின்னா புது உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார். இப்போ நெக்ஸ்ட் என்டர் இன்டு த சஃபர் இல்லைங்களா? அந்த இதுல அந்த பண்டிகைக்குள்ள சேமனி, ஒரு சேமனிக்குள்ள ஒரு நிகழ்ச்சிக்குள்ள நடந்து அங்க கொளுத்த கன்று அடிங்க. அப்ப அந்த இடத்துல தான் ஊராரெல்லாம் வராங்க. அப்ப எல்லாரும் பார்த்து என்ன பண்றாங்க, இவனோட யாரும் மேன்மையா பேசுவாங்க. இந்த ஃபங்க்ஷனே என்னன்னா, ஃபங்க்ஷன் இவனுக்காக கொண்டாடுற மாதிரி தெரியும், ஆனா கிடையாது. என்னன்னா, இங்க மீட்பருடைய ஸ்தானம் தெரியுது. இந்த ஃபங்க்ஷன்ல எது தெரியுதுன்னு சொன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலி இந்த காலத்துல தாங்க அப்படி, அந்த காலத்துல அப்படி கிடையாது. என்னன்னா, நிறைய ஃபுட்லாம் வேஸ்ட் பண்ண அப்படி கிடையாது. ஊர்ல இந்த கொளுத்த கன்று, இந்த கொளுத்த கன்று குறிச்சு நான் சொல்றேன். ஊர்ல பண்டிகைக்கு வளர்த்து விடுவாங்க. ஆட்டை மாட்டை என் மகன் நேர்ந்து கொள்வாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி நேர்ந்து கொண்டுதான் இது ஹிஸ்டாரிக்கலி. அவங்க அப்பா ரெடி பண்ணி வச்சுதான் அந்த கொளுத்த கன்று. புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனுடைய ஆலயத்துக்கோ இல்ல அதனுடைய மூத்த மகனுடைய திருமணத்துக்கோ. இப்ப அந்த மாதிரி எதுக்காகன்னு தெரியல, அந்த கொளுத்த கன்று என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அந்த சாப்பாடு அப்படின்னு சொன்னா ஊரெல்லாம், அப்படின்னா ஒரு பெரிய பண்டிகை மாதிரி இருக்கு. ஊரெல்லாம் வர்றாங்க, எல்லாம் வந்து பாக்குறாங்க. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் இல்லைங்களா? வசனம் சொல்லுது, ஆவியும் மனவாட்டியும் வாய் என்கிறார்கள், கேட்கிற எவனும் வாய் அன்பானாக இல்லைங்களா? அப்போ இலவசமாய் ஜீவ தண்ணீரை புசிக்க முடியுமாங்க. இப்ப இவரோட ஸ்தானம் என்னங்க? இப்ப பாருங்க எப்படி இருக்குது. உபத்திரத்துக்கெல்லாம் போய் ஒரு புத்திர ஸ்வீகாரம் பெற நிலையே வேற. உபாத்தி கீழே போயிட்டு வரணும், அவன் நல்ல குமாரன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணும். ஆனா இவனுக்கு இருக்கிற டெஸ்டிங் களமே வேற, பன்றிப்பட்டி. இவனா வாண்டடா எல்லாத்துலயும் விட்டு போறான். அப்ப இதுல எது காட்டுறாருன்னு சொன்னா, மீட்பு. என்ன பண்றாரு? மீட்பு. இழக்கப்பட்டு போனத மீட்கிற மீட்பரா இருக்கிறார். மீட்பை விட இங்க ஏதோ மீட்பை விட மீட்பர் மேல போயிட்டாரு. இப்பதான் ஆட்டுக்குட்டி, வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்துல ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்றாரு? மீட்கும்படி புஸ்தகத்தை வாங்குறார். அதனால அந்த நீதி கிடைக்கப்படும். வாசிக்கலாம், ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்தவரே, எங்களை தாழ்த்துகிறோம். என்னே எப்பேற்பட்ட ஒரு அன்பு ராஜா, எங்களை நேசித்தீர். நாங்கள் இழக்கப்பட்டு போன ராஜா, ஒரு நாள்ல எங்களை தாழ்த்தி ராஜா ஒப்பு கொடுத்தோம். நாங்கள் உண்மை பார்க்கறதுக்கு தகுதி இல்லவர்கள் அல்ல, எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளா இருக்கிறது ராஜா. நீ எப்பேற்பட்ட அன்பானவர் என்பதை புரிந்து கொள்ளாமல் போன ராஜா. நாங்கள் முதல்லயே மரணத்துக்கு பாத்திரவன்கள் தான் ராஜா. ஆனால் நீ அதெல்லாம் எடுத்து போட்டு இந்த கிருபையினால அழைத்து, அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு நிறுத்தி இருக்கிறீர். உடைய புத்திர ஸ்வீகார புத்திரராக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர ஸ்வீகாரத்தை அருள கிருபைகளுக்கு ஆய்கொண்டு நன்றி ராஜா. இதனால இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நோக்கி பாருங்க ராஜா. வந்தவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அந்த எண்ணங்கள் ராஜா, அப்பே தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்து குமாரன் என்று சொல்லத்தக்கிறதுக்கு தகுதி அல்ல என்று சொல்லி இருதயத்தை தாழ்த்தும்படிக்கு இருக்கிறதான வேலையில ராஜா, நீ அடிமையானவன் அல்ல, கூலிக்காரன் அல்ல என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்னது போல அவரை புது ஆடையினால உடுத்து வித்தார். அவருடைய மோதிரத்தை எனக்கு, அடையாளம் அடங்கிய மோதிரத்தை எனக்கு போட்டு விட்டார். அவருடைய பாதரட்சை, புது உடன்படிக்கையின் அடையாளமாய் பாதரட்சை எனக்கு அணிவித்தார் என்று சொல்லி புது நீதிமானாக்கப்படுதல் பரிசுத்தமாக்கப்பட்ட அபிஷேகத்தின் வழியாய் அந்த மீட்பு நமக்கு கிடைச்சது சகோதரன் சகோதரி. அந்த மீட்பு புத்தகத்தை எடுத்திருக்கிறார். அதனால அந்த மீட்பை இந்த நாள் நமக்கு கொடுத்திருக்கிறார் சகோதரன் சகோதரி. வெளிப்படத்தில் 10வது அதிகாரத்துல மீட்பை நம்ம புசித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவர்கள் அல்ல, நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். ஒப்பு கொடுக்கறதா நான் வேலையில அந்த மீட்பின் பகுதியை ஒப்பு கொடும்படிக்கு ஜெபிக்கும்படிக்கு பிரதர் தானியேல் ஜெபிங்க. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, அப்பா தேவனே, உங்களுடைய கிருபை ஆண்டவரே, மகா பெரிய ஆண்டவரே, அப்பா இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை உன் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் தேவனே, பிதாவே தேவனே, காணாமல் போன அந்த இளையகுமாரனை கர்த்தாவே தேவனே, நீர் ஆண்டவரை மீண்டுமாக அந்த இழந்த அந்த இடத்திற்குள்ளாக மீண்டுமாக அந்த மீட்புக்குள்ளாக ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காமல் கர்த்தாவே அந்த புத்திர சுகாரத்தை நீர் கொடுத்தீர் கர்த்தாவே. அதே நிலையில் கர்த்தாவே நாங்களும் கர்த்தாவே அப்பா தேவனே, நாங்கள் இந்த உலகத்தில் கர்த்தாவே
அப்பா தேவனை விழுந்து கர்த்தாவே, நாங்களும் எங்களையும் எதையும் எதிர்பார்க்காமல் கர்த்தாவே, நீர் மீண்டும் ஆண்டவரே அந்த புத்திர சுகாரத்துக்குள்ளாக ஆண்டவரே வார்த்தையின் மூலம் அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. இதாவே உங்களுடைய கிருபைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, அது எங்களுக்கு தான் ஆண்டவரே, அந்த இளைய குமாரன் நாங்கள் தான் என்று இது அப்பா நாங்கள் கண்டு கொண்டோம் கர்த்தாவே. அந்த கண்டு கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அந்த ஆண்டவரே அந்த பகுதியையும் அந்த பாகத்தையும் எங்களுக்கு தான் என்று ஆண்டவரே, அந்த கல்யாண விருந்தில் கர்த்தாவே நீர் அழைத்திருக்கிற, நீர் கொடுத்திருக்கிற அந்த புத்திர சுவீகார அதிகாரத்தையும் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே அப்பா தேவனே ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தோடு கர்த்தாவே நாங்கள் அது ஆண்டவரே கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து ஆண்டவரே உடைய கிருபைக்குள்ளாக அந்த அதிகாரத்துக்குள்ளாக வருகிறோம் கர்த்தாவே. உடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். வார்த்தையும் சத்தியமும் ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே புஷ்டியாக்கி ஆண்டவரே எங்களை இன்னும் மகத்துவம் உள்ள ஆண்டவரே அந்த மூல ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக அந்த உரைக்கப்பட்ட வார்த்தைக்குள்ளாக அந்த புத்திர சுகாரத்துக்குள்ளாக அந்த மறுபமாக்கும் ஆண்டவரே அந்த தன்மைக்குள்ளாக ஆண்டவரே அந்த இளைய குமாரனை நீர் ஆண்டவரே அப்பா அணைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தாவே. அதே விதமாக கர்த்தாவே இப்பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே இந்த கடைசி கால இந்த செய்தியின் மூலம் கர்த்தாவே தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவரே மீண்டுமாக அந்த புத்திர சுகார அந்த செய்திக்குள்ளாக நீர் அழைத்திருக்கிற கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே அப்பா உன் பாதத்தில் வருகிறோம் கர்த்தாவே. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த புத்திர சுகாரத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்க அனைத்து முத்தம் கொடுத்து கர்த்தாவே ஒரு மோதிரத்தை அணிவித்து கர்த்தாவே நீர் உங்களுடைய விருந்துக்கு அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீது எல்லா காரியத்தையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தே பல முறைதானே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தே பல முறைதானே. கரம் தொட்டென்னை வனையும் உலகிற்கு உப்பாக மாற்றும். கரம் தொட்டென்னை வனையும் உலகிற்கு உப்பாக மாற்றும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. தேவனே தேவனே தேற்றியே மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தே பல முறைதானே. வேதனை வெறிப்பினில் வாடுகையில் வலியொன்றும் அறியாமல் அலை பாய்கையில். வேதனை வெறுப்பினில் வாடுகையில் வலியொன்றும் அறியாமல் அலை பாய்கையில். தாவீதின் மனத்தை மாற்றியவர் என்னையும் மாற்றிவும் சாயலாக்கி. பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. தேவனே தேவனே தேற்றியே மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தே பல முறைதானே. ஒவ்வொரு முறையும் நாம் பழுதாய் போகிறோம். அனுதினமும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் பலவீனப்பட்டு சாய்கிறோம். எனவே அவர் நம்மளை தூக்கி தாங்கி எடுத்து தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார் என்று சொல்லத்தக்கதாய் இதனால் அவர் நிறுத்தி இருக்கிறார். இதனால புத்திர சுவீகாரத்தின் ஆவியை அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்கதாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். சகோதரன், நாம் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்று, நம்ம ஒப்பு கொடுப்பது தானே. அந்த சப்பருக்குள்ளாய் அந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம்.
இதனால அவர் அடிக்கப்பட்ட ஒரு கன்றை நமக்காய் உடையவராய் இருக்கிறார். அதை புசித்து நம்ம அந்த அவருடைய கிருபையை மீட்பை ஏற்றுக்கொள்வோமாக. இந்த நேரத்துல பலவீனப்பட்டவர்கள், வியாதியில் இருக்கிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், ஏதேனும் தேவை இருப்பவர்கள் தங்கள் ஒப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. இந்த நாளில இன்னே ஒரு மகத்தான ஒரு செய்தி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்களோ நல்லவர்கள் அல்ல, எல்லாவற்றிலும் நாங்கள் இழக்கப்பட்டு போனோம். எங்கள் தேசத்திலும் எங்கள் இனத்திலும் எங்கள் தேவனிலும் இழக்கப்பட்டு போனோம். அந்தகாரமான இடத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி இடத்துக்கு அழைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் நோக்கி பாருங்க. அவருடைய நிலைகளை ஆவிக்குரிய நிலைகளானாலும், மாம்ச ரீதியான நிலைகளானாலும், குடும்ப நிலைகளானாலும் ராஜா, அதே பண தேவைகள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து ராஜா, நீர் மனதுருகிற தேவன், மனதுருகிற உடைய அனாதி இறக்கிறவங்களாலே அவளை நேசித்து அடியனை கூட ஒப்பு கொடுக்கிற ராஜா. என்னை தலைமட்டமாக தாழ்த்துகிற குருவிகளினாலே எங்களை கத்தாவே காட்டி இருக்கிறது. நாங்களோ இளைய குமாரர்களா இருக்கிறோம். யூதர்கள் மூத்தவர்களா இருந்தாலும் எங்களை இளையவர்களா எங்களை ராஜா கொண்டு வந்து நிறுத்தி எனக்கு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்த தயவுகளுக்காய் நன்றி. வந்த பிள்ளைகளை ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய வேலைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய படிப்புகளை ஆசீர்வதிங்க, அவருடைய உடல் பலத்தை ஆசீர்வதிங்க ராஜா. உடைய தெய்வீக பிரசனங்களை மூடட்டு ராஜா. கர்த்தாவே நீதாமே அபிரகாமுக்குள்ள இருந்த ஆசீர்வாதம், பிரஹாமுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் உடைய குடும்பத்தை தங்கி தாவரிக்கட்டும். நாங்கள் அபிரகாமை போல கர்த்தாவே நாங்கள் சுதந்திரவாளிகளா இருக்கிற ராஜா. அபிரகாமுடைய சந்ததியா பகஞ்சருடைய வாசல்களை சுதந்திரிப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லா விதமான எங்களுடைய ஆசீர்வாதம் சுதந்திரிக்கட்டும். அப்ப பகஞ்சருடைய வாசலாகிய மரணத்தையும் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கத்தக்கதான கிருபையை கூட்டி கொடுங்க. எங்களுடைய நீதி அல்ல, உம்முடைய நீதியா இருக்கிறது. எங்களுடைய அடையாளம் அல்ல, உம்முடைய அடையாளமா இருக்குது. எங்களுடைய பழைய உடன்படிக்கை அல்ல, உம்முடைய உடன்படிக்கையா இருக்கிறது ராஜா. எல்லா வாலிப பிள்ளைகளிலிருந்து சிறியர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, வந்தவர்களை ஆசீர்வதிங்க. இந்த இடத்துக்கு மீதுமாய் இருக்கிற ஆடுகளை கொண்டு வந்து சேர்த்துறலங்க ராஜா. இந்த ஆரம்பம் முதல் முடிவுக்கு என்னுடைய எல்லா குறைகளையும் கரைகளையும் மீறுதல்களை மன்னிங்க. ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுங்க, பலத்தை கூட்டி கொடுங்க. கர்த்தாவே வாரங்கள் இந்த மாதங்கள்ல கர்த்தாவே நடக்க போற ஆராதனைகளுக்காக நன்றி ராஜா. ஹவுஸ் சிட்டிங்களுக்காக நன்றி ராஜா. எல்லா விதமான காரியங்களுக்காக நன்றி. இந்த வாரம் இந்த மாதம் முழுதும் உங்களுடைய நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இவங்களை கிராப் பண்ண, பெற்றுக்கொள்ள, சுதந்திரிக்க கிருபைங்க. பலப்படுத்துங்க. இவர்கள் கர்த்தாவே ரத்தத்தின் கீழாய் கர்த்தாவே வேலை அடைக்கிற ராஜா. போகிற இடத்துல எல்லாம் கர்த்தாவே இவரோட குமாரன் என்று சொல்லத்தக்கதான அடையாளங்கள் கூட்டி கொடுங்க. பிசாசிரோட தொடாத பிடிக்கிற ராஜா. தூதருடைய பிரசன்னத்துக்கு கீழாய் இவர்களை அடைக்கிற ராஜா. அடியனை கூட அடைத்துக் கொள்கிறேன். இந்த ஊழியம் கர்த்தாவே இன்னும் தேவையான தாழ்மையை கூட்டி கொடுங்க. இன்னும் குடும்ப உத்தமத்தை கூட்டி கொடுங்க ராஜா. பரிசுத்தாவின் அபிஷேகம் வெளிப்படட்டும். பெரிய காரணம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அடியனை கர்த்தாவே தாழ்த்துக்கிற ராஜா. எல்லா விதமான பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எல்லா இடத்துல எல்லா துதிகள், கணங்கள், மகிமைகள், பாடல்கள் எல்லாவற்றையும் பாதப்படிக்க ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய இரக்கம் எல்லாம் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பதாக. ஆமென்.